நாம் விசுவாசத்துல நிலைத்து நிற்கிறதற்கு கர்த்தருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ளால நம்ம கடந்து போகும்போது நாமும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால நம்ம பிரவேசிக்கிறதற்கு நாம் பாத்திரவன்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நான் சொல்றேன், நம்ம கர்த்தருக்குள்ளால நம்ம பலப்பட்டு இருக்கும் போது நாமும் அவருடைய வீடா இருப்போம் அப்படின்னு கற்றுக்கொண்டோம். அப்படித்தானே? அதே மாதிரி சிங்கத்தை போல தைரியமாய் செயல்பட நாம் என்ன செய்யறோம்? அழைக்கப்பட்டோம். அதற்கு எக்ஸாம்பிளா நம்ம நிறைய பேரை 3 பேரை பார்த்தோம் இல்லையா? பினகாஸ் அப்படிங்கிறவரை பார்த்தோம். அந்த பினகாஸ் அந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்ற அந்த கட்டளையை பெற்ற பிறகும் அந்த கூடாரத்துல விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவர்களை அவர் கொலை செய்தார். ஏன்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக எழும்பி நின்றார். அந்த தைரியத்தை அவர் பெற்றுக் கொண்டார். அந்த வைராக்கியம், அந்த பரிசுத்தத்துக்கான வைராக்கியம் அவரை எழும்பி நிற்க பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறியடிக்கிறதற்காக அவருடைய ஒரே காரியம், அவருக்கு வைராக்கியம், அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது என்னன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை மாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் நம்முடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத அவர் அப்படியே சொல்றதுக்காக அந்த வைராக்கியம் அவருக்குள்ளால இருக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கவனையும் 5 கூழாங்கல்களையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த கோலியாத்தை யுத்தம் பண்ண போறாரு. எந்த ஒரு ஹோப்பும் இல்லாதபடிக்கும் சவுலால் அனுப்பப்படுறாரு. ஆனாலும் கர்த்தர் அவரோட இருந்து என்ன செய்தாருன்னா அந்த யுத்தத்தை அழகா நடத்தி முடித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ தாவீதுக்குள்ளால இருந்த தைரியம், என்னுடைய தேவனை, நம்முடைய தேவனை இவ்வளவு நிந்தனையாய் பேசுகிறதற்கு இவன் யார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளால இருந்து எழுப்பினது. அடுத்தது பேதுருவை நம்ம பார்த்தோம்னா, பேதுரு அவன் என்ன பண்றான்? பரிசுத்த ஆவியானவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தான். எப்படி ஒரு பேதுரு மறுதலித்த பேதுருவாக இருந்தாரோ, ஆனா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு தைரியமா அதே யூதர்கள் கிட்ட போய் நீங்க தான் சிலுவையில அரைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய காரியத்தை சொல்லுகிறதுக்குள்ள தைரியத்தை பெற்றுக்கொண்டதுதான் யாரு? அந்த பேதுரு. இதே மாதிரி நாம் என்ன செய்யணும்னா, இம்மட்டும் வழி நடத்தின தேவன் நம்ம இன்னைக்கும் வழி நடத்துவார் அப்படிங்கிற அந்த தைரியத்தோடு நம்ம என்ன செய்யறோம்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு நாம் கற்றுக்கொண்டோம். அப்படித்தானே? அப்போ இதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு 2 பேரோட காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எவ்வளவு வைராக்கியமா செயல்பட்டாங்க, எவ்வளவு வைராக்கியமா அவங்க செயல்பட்டதுனால கர்த்தருக்குள்ளால ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணாங்க. அந்த ஒரு கர்த்தருக்காக நின்னாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம்னா, எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம பாடலை பாடணும் இல்லையா? எலியாவுடைய வாழ்க்கையில இருந்து எவ்வளவு அழகா இந்த எலியா கர்த்தருக்குள்ளால தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் கர்த்தருடைய காரியத்துக்காக நின்னார் அப்படிங்கிறத நம்ம என்னை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த எலியாவுக்கு கிடைத்த தைரியம் எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்னை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சரியா? இந்த எலியாவை குறித்ததான காரியங்கள் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 17, 18, 19 இந்த சாப்டர்ஸ் நீங்க வாசிச்சீங்கன்னா முழுவதுமாக இந்த எலியாவை குறித்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும். 1 ராஜாக்கள் 17, 18, 19 இந்த 3 அதிகாரங்களையும் அவரை குறித்து எலியாவுடைய தைரியமான செயல்கள், அவருடைய எப்படியெல்லாம் சோர்ந்து போனாரு, இந்த காரியங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல அவர் சொல்றாரு, என் வாக்கின்படியே அஞ்சி மழையும் பனியும் இனி பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்றாரு. யார்கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கிட்ட சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்குன்னா, ஆகாப் ஒரு ராஜாவா இருக்கிறாரு. ஆகாபுடைய மனைவி ஏசபேல். இந்த ஏசபேல் எப்படிப்பட்ட ஒரு ராஜாத்தி அப்படின்னா, பாகால்களை வழிபடுகிற ஒரு ராஜாத்தி. பாகால்களை வழிபடுகிறவன். அந்த பாகால் வணக்கம் அதிகமாக எங்க போயிட்டுன்னா இந்த இஸ்ரவேல் தேசத்துல மலிந்து கிடக்கிறது. இந்த நாட்கள்ல தான் இவர் என்ன செய்யறாருன்னா, இவங்க இந்த தீர்க்கதரிசி செயல்படுறாரு, எலியா தீர்க்கதரிசி. இவர் எங்கேன்னு வந்தாரு, எதுவுமே கொடுத்திருக்காரு பாருங்க. கீலியாத்தின் குடிகளிலே கிறிஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அஞ்சி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இவர் சொல்றாரு, அக்கார்டிங் டு மை வேர்ட், நான் சொல்றேன் இந்த இடத்துல இனி பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லல, அவரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த தைரியத்துல இத சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்.
அப்படிங்கிற தைரியத்துல சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கிறேன், அதனால நான் தைரியமா சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இஸ்ரவேல் தேசத்தை முழுவதுமாக பாகால் வணக்கத்துக்குள்ளால நீ கொண்டு போயிட்டு இருக்க. நான் சொல்றேன், என் வாக்கை அல்லாமல் இந்த தேசத்துல என்ன செய்யாது, பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. 2வது வசனத்தை பாருங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 2வது வசனத்துலதான் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது எப்படின்னா, தன்னுடைய காரியம். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், இந்த இஸ்ரவேல் தேசத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, பாகால் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, இதை சகிக்க முடியாதபடிக்கு, கர்த்தரை விட்டு வெளியே போகிற அந்த காரியத்தை சகிக்க கூடாதபடிக்கு அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? அப்போ செகண்ட் என்ன செய்யுது, 2வது வார்த்தை சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை போய். அப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இவர் இப்படி சொல்றாரு. அப்ப இவர் சொல்லும் போது இவருக்குமே பனியும் மழையும் பெய்யாது, இதுதானே, இவருக்குமே அந்த தேசம் பஞ்சமா தான் இருக்கு. சோ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எலியா தீர்க்கதரிசி இப்ப காப்பாத்துறாரு. இப்ப எலியா தீர்க்கதரிசியை காப்பாத்துறதுக்காக எலியா தீர்க்கதரிசி அழகா அரவணைத்து கொண்டு போறாரு. என்ன பண்றாரு, நீ போய் என்ன செய், கேரித் ஆற்றண்டையில போய் உட்காரு, அங்க உனக்கு நான் போஷிப்பேன் அப்படின்னு சொல்லி காகத்தை கொண்டு போஷிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? அப்போ இந்த பஞ்சத்தின் கொடுமை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா, அந்த கேரித் ஆற்று என்ன செய்யுது, நாற்று நீர் வற்றி போகுது அப்படிங்கிறத வசனம் 7வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இப்ப 6வது வசனத்துல கேரித் ஆற்றண்டையில இருக்கிறாரு. அந்த காகம் கொடுக்கிற அப்பத்தையும் இறைச்சியும் அவர் சாப்பிடுறாரு. அந்த தாகத்துக்கு தண்ணியை, கேரித்தாற்று தண்ணியை எடுத்து குடிச்சுக்கிறாரு. சரியா? இந்த தண்ணியும் இல்லாம போகும்போது கர்த்தர் எங்க அனுப்புறாரு, இவரை சாரிபாத்தூருக்கு அனுப்புறாரு. அங்கேயே நமக்கு தெரியும், சாரிபாத்தூர்ல ஒரு விதவை வீட்டை கர்த்தர் ஒரு விதவையை கர்த்தர் நியமித்திருந்தாரு. அந்த விதவை வீட்டுல என்ன நடக்குது, விதவை என்ன செய்யறா, கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு, ஒரு அப்பமா சுட்டு சாப்பிட்டுட்டு நான் மரித்து போகலாம், இனி மரிக்கதான் வேணும், வர வழியே இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு வீட்டுல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இந்த எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி வைக்கிறாரு. சரி, அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி அங்க போகும்போது அங்கேயும் அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியும். வசனம் 17, 18 இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16 வசனத்துல இருந்து பார்ப்போம். 16 இதுல பார்ப்போம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. சோ இந்த இன்சிடென்ட் நான் ரொம்ப ஹைலைட் பண்ணல, ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்த இன்சிடென்ட். நம்ம இன்னைக்கு ஹைலைட் எப்படி இந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டு இவர் சேலஞ்சபிளா செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம போறோம். சோ இவரை கொண்டு கர்த்தர் இவரை எப்படி நடத்தினாரு, இவரை கொண்டு எப்படி கர்த்தர் செயல்பட்டார் அப்படிங்கறதுதான் இந்த 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் தன்னுடைய வார்த்தையினாலே சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இது அவரால் சகிக்க கூடாம அவரே சொல்றாரு, என் வார்த்தையின்படி இல்லாம இங்க பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை திரும்ப அவருக்கு உண்டாகி அவர் என்ன சொல்றாரு, நீ எப்படி எல்லாம் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அவருடைய காரியத்தை பார்த்துக் கொள்ளுகிறாரு. கேரித்தாற்றண்டையில போயிருக்கிறாரு, சாரிபாத்தூர் விதவை வீட்டுல போய் தங்கி இருக்கிறாரு. சரியா? இப்போ நமக்கு தெரியும், பானையிலே மா செலவழித்து போகவில்லை, கலசத்துல எண்ணெய். இது ஒரு பெரிய அற்புதம். சரியா? அப்போ அப்படி ஒரு பெரிய அற்புதம் அங்க நடக்குது. 2வது ஒரு அற்புதம் அந்த வீட்டுல நடக்குது பாருங்க. verse 17 and 18. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த வீட்டுல உள்ள அந்த விதவைக்கு மகன் என்ன செய்யறான்னா, வியாதிப்பட்டு அவனுக்கு செத்து போகிறான். அந்த அளவுக்கு வியாதி முற்றி போய் செத்து போறான். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். இவ்வளவு நாள் சந்தோஷமா சாப்பிட்ட அந்த விதவை பெண் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப தேவனுடைய மனுஷனேன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்காங்க, ஒரு பெரிய அதிசயத்துக்குள்ளால அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு அங்க ஒரு வேதனைப்படுத்துகிற ஒரு சம்பவம் அங்க நடக்குது. தன்னுடைய மகன் என்ன செய்யறான்னா மரித்து போகிறான். இந்த நேரத்துல இவர் போய் இப்படி
அப்படின்னு சொல்றேன், என்னுடைய அக்கிரமத்தை நினைவு பண்ணவா நீர் என்கிட்ட வந்தீரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ஏற்கனவே செத்து போகணும்னு இருந்த மகன் இன்னைக்கு அந்த அப்பத்தையும் அந்த அந்த அப்பத்தையினால பலன் பெற்று சாப்பிட்டு கொண்டு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு கஷ்டம் அந்த குடும்பத்துல வருது. இப்போ அவன் சரி, அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து என்ன செய்யறாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதுனால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன சொல்றான், எங்க தங்கி இருக்கிறார் இவரு, விதவையோட வீட்டுல தங்கி இருக்கிறாரு. இதே விதவையுடைய வீட்டுல தங்கி இருக்கிறாரு. சரியா, இங்க இருந்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, பிள்ளைக்கு மேல தன்னுடைய கை அந்த பிள்ளைக்கு மேல படுற மாதிரி தன்னை சுருக்கி கொண்டு, அது பாரு ஒரு சின்ன பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளைய அதுக்கு மேல வச்சு அந்த என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த கை மேல படுற மாதிரி ஃபேஸ் படுற மாதிரி இப்படி எல்லாம் வச்சு அவர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறாரு. ஜெபித்து என்ன செய்யறாருன்னா அந்த பிள்ளையை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, கீழ் வீட்டுல அந்த பிள்ளையை கொண்டு அவங்க அம்மாட்ட குடுத்தாங்க. அப்ப அங்கேயும் என்ன செய்யுது, ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. மரித்த பிள்ளை என்ன செய்யுது, உயிரோடை எழும்புகிறது. மரித்த பிள்ளை உயிரை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அற்புதம் அங்க நடக்குது இல்லையா. அப்போ இந்த அற்புதத்துக்கு பிறகு நீங்க பாருங்க, நல்ல ஒரு சாட்சி அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். என்ன சாட்சி பாருங்க, 24ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இது நான் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். எவ்வளவு அழகான ஒரு சாட்சி பாருங்க. ஆக்சுவலா இந்த சாரிபாத் இவங்க வந்து புறஜாதி இந்த ஏசபேல் இருக்காங்க இல்லையா, இந்த ஏசபேலோட தகப்பன் ராஜாவாக இந்த இடத்துல தான் இவர் என்ன செய்யற, ராஜாவா இருக்கு. என்ன சாட்சி, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரி இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியாக சொல்றாங்க. அப்போ இந்த சாட்சியை பெற்றுக் கொள்ளுகிறது காரியம் ஏன் அப்படின்னா, நீங்க பாருங்க, இந்த பஞ்சம் மழையும் பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார் இல்லையா. வந்த பிறகு கேரித்தாற்றண்டையில இருக்காரு. எவ்வளவு நாள் அங்க
வாழணும். சரியா? இந்த ஒரு நேமோட நம்ம இந்த உலகத்துல வாழணும். அப்படி வாழும் போது மாத்திரம்தான் நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும். கண்டிப்பா அப்படிப்பட்ட சாட்சியோடு நம்ம என்ன செய்யணும்னா வாழும். சரியா? இதுக்கப்புறம் பாருங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த டெஸ்டிமனியை பெற்றுக்கொண்டு அவர் இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அநேக நாட்களுக்கு பின்னால சொல்றாரு, நீ போய் உன்னை ஆகாபுக்கு முன்பாக உன்னை காண்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகாபுக்கு முன்னால உன்னை காண்பி அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நீ போய் காண்பி. ஏன்னா அங்க பஞ்சம் கொடியதா இருக்குது, ரொம்ப பஞ்சமா இருக்கு. இவர் தான் சொல்லிட்டு வந்துட்டாரு, அங்க என்ன செய்யாது, பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொல்றாரு. இப்ப இவருடைய காரியம் அங்க போயிட்டு இருக்கு. நல்லா அப்பம் கிடைக்குது, சாப்பிட்டுட்டு அவர் போயிட்டு இருக்காரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ரொம்ப கஷ்டப்படும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. அங்க ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அப்ப என்ன செய்யறாரு, இவர் போறாரு. பஞ்சமோ என்றில் சமாரியாவில் கொடிதா இருந்தது. அந்த இஸ்ரவேலின் ஹெட்டா இருந்த நாடுதான் என்னது, சமாரியா. அந்த சமாரியாவுல பஞ்சம் கொடியதா இருக்கிறது. அதனால ஆண்டவர் பாக்குறாரு, இந்த பிள்ளைகள் அவ்வளவு கொடிய பஞ்சத்துல இருக்கா, நீ போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா யார் அப்படின்னா, இந்த ஒபதியா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன். ஆனா இவர் எங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, இந்த ஆகாப் ராஜாவோட அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. சரியா? இந்த ஆகாப் ராஜாவோட அரண்மனை விசாரிப்புக்காரனா இருக்கிறது தான் யாரு, இந்த ஒபதியா. இந்த ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஏசபேலுடைய காரியம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஏசபேல் என்ன செய்யறா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரித்து கொண்டிருக்கிறான். அந்த கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் சங்கரித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல இந்த ஒபதியா செஞ்ச காரியம் என்னன்னா, 100 தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து, ஒவ்வொரு குகையில கெபிக்குள்ளால 50 பேராக ஒளித்து வைத்து என்ன செய்யறாங்க, அந்த சாப்பாடு அப்பமும் தண்ணீரும் கொண்டு கொடுத்து இந்த தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை இவர் என்ன செய்யறார், போஷித்து நடத்தி கொண்டு வருகிறதா ஒபதியா. சரியா? இவர் ஒபதியாவுடைய அரண்மனை விசாரிப்புக்காரரா இருக்கிறாரு. ஆனா இவர் இங்க இருந்துட்டு என்ன செய்யறாருன்னா, கர்த்தருடைய ப்ராஃபட்ஸ என்ன செய்யறாருன்னா ஒளித்து வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த வேலையை யார் பார்த்துட்டு இருக்கா, ஒபதியா. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர். ஆனா ஆகாபுக்கு முன்பாக தன்னை கர்த்தருடைய மகன் அப்படின்னு காட்டிக் கொள்ளுகிறதுக்குள்ள தைரியம் இல்ல. சரியா? அப்படி இருக்கிற இந்த ஒபதியாவுக்கு முன்னால போய் ஒபதியா அங்க இருந்துட்டு இருக்கா. இப்போ ஒபதியாவுக்கு முன்னால யார் போய் நிக்கிறா, எலியா போய் நிற்கிறாரு. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, இப்ப இங்க என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னா, ஆடு மாடுகளுக்கு புல் இல்ல, எதுவுமே இல்ல. எப்படியாவது போய் குதிரைகள், கோவேர், கழுதைகள் எப்படியாவது போய் என்ன செய்யணும், காப்பாற்றி அதுக்கு புல் அகப்படுமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தை சுற்றி பாக்குறதுக்காக ஆகாப் ஒரு சைட் போறாரு. ஒபதியாட்ட நீ இன்னொரு சைட் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு ஆகாப் கிளம்பிட்டாரு. இந்த நேரத்துல எலியா போய் அங்க நிக்கிறாரு. சரியா? 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். பாருங்க எவ்வளவு தைரியம் பாருங்க. நீங்க ஆண்டவர் போய் கர்த்தர் சொல்றாரு, நீ போய் என்ன செய், காண்பி, உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படின்னு சொல்றாரு. இவர் யார்கிட்ட போய் நிக்கிறாரு, ஒபதியா கிட்ட போய் சொல்றாரு, நீ போய் உன் ஆண்டவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? எவ்வளவு தைரியமா சொல்றாரு. அப்போ இங்க ஆகாபுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, பயங்கர கோபத்துல இருக்கிறாரு. என்ன கோவம், எங்க ஜனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, பயங்கர பஞ்சம் ரொம்ப கொடுமையா இருக்கு. அப்ப ரொம்ப கோவத்துல அவரு புல்லு இருக்கான்னு பாக்குறதுக்கு, தேசம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு அவர் நடந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற நேரத்துல இவருக்கு அவ்வளவு கோவம் வரும் இல்லையா? அந்த கோவத்துல எப்படா இவர் வந்தா புடிச்சு கொண்டுடலான்ற அந்த நேரத்துல எலியாவும் சொல்றாரு, ஆகாப போய் கூட்டிட்டு வா, நான் சொன்னேன்னு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க எலியாக்குள்ளால. ஏன் தெரியுமா இந்த தைரியம்? அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதுதான் அவருக்கு தைரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கு. கர்த்தருக்கு முன்னால நான் நிற்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நான் எப்போனாலும் சரிதான். நம்ம என்ன ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு நாள் மட்டுமில்லை, எப்போதுமே கர்த்தருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டே இருப்போமானால் இந்த தைரியத்தோடு நம்ம செயல்பட முடியும்.
இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சர்ச்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ்க்கு முன்னாடி நம்முடைய தேவ ஊழியர்கள் போய் நிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கீழ்த்தரமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனா அன்னைக்குள்ள நாட்கள்லயும் ராஜாக்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க? ராஜாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அப்படியே கர்த்தருக்குள்ளால அந்த இருக்கிற அந்த ப்ராஃபட்ஸ்ட கேட்டுதான் அவங்க என்ன செய்வாங்க. எந்த யுத்தத்துக்கு போனாலும் என்ன காரியம் செஞ்சாலும் ப்ராஃபட்ஸுக்கு தான் முக்கியமான இடம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் முக்கியமான இடம். ஆனா இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் தான் மேன்மையானவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் மேன்மையான, அவர்களை கேட்டுதான் எல்லா காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளால மீண்டும் வர வேண்டுமானால் நாம் அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இந்த இதுல இவர் சொல்றாரு, எலியா அவனுக்கு என்ன பயம் அப்படின்னா பாருங்க, சொல்றாரு, அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானே அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? ஆகாப் என்ன செய்திருவான்? என்ன கொன்று போடுவான். ஏன் அப்படின்னா, நான் போய் ஆகாப் இங்க கூட்டிட்டு வருவேன், நீங்க பாத்தீங்கன்னா உங்களை தேவன் எங்கேயாவது எடுத்துட்டு போயிடுவாரு, ஆவியில எடுத்துட்டு போயிடுவாரு. ஏன்னா ஏற்கனவே நீர் இங்க சொல்லிட்டு போயிட்டீரு, இங்க பஞ்சம், இந்த பனி பெய்யாது மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களை தேடுறதுக்கு எத்தனையோ பேரை விட்டாங்க, ஆனா கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கிற நேரத்துல அழகா சொல்றாரு, உண்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்ன போது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உண்மையும் காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று சொல்லுகிறீரே, நான் உண்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபின் இடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவர் உண்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். நான் ஆகாபு கிட்ட போய் சொல்லிட்டு அவர் இங்க பாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை வேற எங்கேயாவது எடுத்துட்டு போயிட்டாருன்னா என்னுடைய நிலைமை என்ன? என்ன கொண்டு போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ இப்படி பயந்து இருக்கிற நேரத்துல இவர் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, இன்னைக்கு நான் கண்டிப்பா ஆகாபுக்கு என்னை காண்பிக்க போறேன், நீ தைரியமா போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? அவர் சொல்றாரு, நான் உண்மை நான் சிறுவயது கத்து. அப்ப இயேசுபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி 100 பேரை ஒவ்வொரு கவியிலே அவர் தன்னுடைய நியாயத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு 15ஆம் வசனத்துல, அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறா அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? இப்படி இருக்கும்போது பாருங்க யார் போறான்னு பாருங்க. 16th verseல அழகா சொல்லி இருக்கு, ஆகாப் எலியாவை சந்திக்க போனார். அப்ப ஆகாப் என்ன செய்யறாரு? எலியாவை போய் பார்க்க போறாரு. இப்ப ஆகாப் எலியாவை கண்ட போது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றார். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா, இவ்வளவு கஷ்டத்தை இந்த இஸ்ரவேல்ல இப்படி ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுறது நீ அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இந்த எலியாவுடைய ரிப்ளைய பாருங்க, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றுகிறதுனால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். நீர் தான் கலங்க பண்ணிட்டு இருக்கீரு. இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டுட்டு நீ என்ன செய்யற? நீ பாகால்களை வணங்க வைக்கிறதுனால நீ தான் கலங்க பண்ணுற. உன்னாலதான் இந்த காரியம் நடந்து, உன்னாலே உன் தகப்பன் வீட்டுனாலதே இந்த காரியம் நடந்ததுன்னு எவ்வளவு தைரியமா அந்த காரியத்தை சொல்றாரு இல்லையா? இந்த தைரியம் என்னன்னா, இந்த ஜனங்களை அவர் அடுத்தது என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஜனங்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள வருது. அந்த ஒரு வைராக்கியம், இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன், இதை யாரு புரியணும்? இஸ்ரவேலின் ஜனங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் ஒரு சேலஞ்சை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் இஸ்ரவேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திர எல்லாரிடத்துல ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். எத்தனை தீர்க்கதரிசிகள்? 450 தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள்
இயேசபேலின் பந்தியை சாப்பிடுகிற 400 தீர்க்கதரிசிகள், இப்போது பாகாலை வணங்கி கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகள், இவ்வளவு பேரை நீ கூட்டிச்சு எங்க வா, கர்மேல் பர்வதத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி கொண்டு விடுறாரு. அந்த கர்மேல் பர்வதத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இவர் அழகாக ஒரு சேலஞ்ச் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அவருக்கு வைராக்கியம் என்னன்னா, இதுதான் வைராக்கியம். 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. சரியா? அவருடைய கோபம் என்னன்னா, ஜனங்கள் ஏன் இப்படி இருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள் ஏன் பாகாலுக்கு பின்னால போறாங்க? ஏன் பாகாலுக்கு பின்னால போறாங்க? எப்படி போறாங்க? கர்த்தர் நல்லவன் சொன்னா கர்த்தருக்கு பின்னால வர்றாங்க. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு துன்பமோ ஏதாவது ஒரு காரியம் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு தேவைகள் வேற ஏதாவது சந்திக்கப்படணும்னா ஓடி போய் பின்னால போறாங்க. இதான் அவர் சொல்ற. 2 கால்ல குந்தி குந்தி எப்படி நீங்க நடத்திட்டு இருப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வைராக்கியம் தான் அவருக்கு என்ன செய்யுதுன்னா, ஒரு சேலஞ்ச் பண்றாரு. நீ என்ன செய், கர்மேல் பர்வதத்துல வாங்க, நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணுவோம். ஒரு காளையை எடுப்போம். அந்த காளையை, நீ ஒரு காளையை பலி செலுத்து, நானும் ஒரு காளையை பலி செலுத்துறேன். 2 பேரும் ஒரு காளையை பலி செலுத்துவோம். அந்த காளையை நீங்க பலி செலுத்தும் போது அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவனே உண்மையான தேவன் அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சரியா? அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவனே உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பாருங்க. 24ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இப்ப ஜனங்களுக்கு ஒரு வைராக்கியம், அவங்களுக்குள்ளால ஒரு வைராக்கியத்தை புகுட்டுறான். நான் நிரூபிக்க போறேன், கர்த்தர் தான் தேவன், கர்த்தர் தான் உண்மையான தேவன் அப்படிங்கறத நான் நிரூபிக்க போறேன். இத பார்த்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், கர்த்தரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலை விடுறான் இல்லையா? அக்கினியினால் எந்த தேவன் பதில் கொடுக்கிறாரோ அந்த தேவனை நீங்க பின்பற்றுங்க. எவ்வளவு ஒரு 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 ஃப்ரீ இத கொடுக்குறாரு இல்லையா? எவ்வளவு ஃப்ரீயா சொல்றாரு. நான் நான் நிரூபித்து காட்டுவேன், நான் இப்ப நிரூபித்து காட்டுவேன். இந்த நிரூபித்து காட்டுறதுல அக்கினியில எந்த தேவன், அப்ப நீங்களும் உங்க தேவனை கூப்பிடுங்க. அந்த பாகால்களை வழிபடுகிற அந்த ப்ராஃபட்ஸ் தீர்க்கதரிசிகளை வைத்து நீங்களும் அதே சேலஞ்ச பண்ணுங்க. ஒரு காளையை வெட்டி நீங்க தகன பலி போட்டு உங்களுடைய தேவனை கூப்பிடுங்க. கூப்பிட்டு அக்கினியால் பதில் தந்தா ஓகே, நீங்க போங்க, பாகாலுக்கு பின்னால போங்க, நோ ப்ராப்ளம். ஆனா நான் தேவனை வழிபடும் போது தேவன் தான் இது பண்ணாங்கன்னா, கர்த்தர் வந்து அக்கினியினால் பதில் கொடுக்கிறார். ஆனால் நீங்க என்ன செய்யணும், தேவனை பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சேலஞ்ச் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல சொல்றாரு. சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நம்ம சிந்திக்க வேண்டிய ரொம்ப ஒரு காரியம். இப்படி நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம இப்படி இருக்கிறோமாங்கிறத நம்ம கர்த்தருக்குள்ளால எவ்வளவு வைராக்கியம் பாராட்டணும், இந்த வைராக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, காலை முதல் மத்தியானம் மட்டும் கூப்பிட்டு ஒவ்வொரு நாமத்தை, பாகாலின் நாமத்தை சொல்லி 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 என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. சரியா? ஆனா இங்க என்ன நடக்குது, ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, பலிபீடத்தை செய்து அவங்க காளையை வெட்டி வைத்து என்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒரு காரியமும் நடக்கவில்லை. இது கூட ஓகே, நடக்கல. அந்த எலியா அதுக்கப்புறம் செய்யற ஒரு காரியத்தை பாருங்க. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, இந்த எலியா இப்ப எப்படி நிக்கிறாரு பாருங்க, ஒரே ஒரு ஆளு எலியா தனித்து நிற்கிறாரு. அவ்வளோ பாகால் தீர்க்கதரிசிகள் நிக்கிறாங்க, இவ்வளவு ஜனத்துக்கு முன்பாக சாட்சியாக நிற்கணும். அப்ப அவருடைய வைராக்கியம் எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ளான அவர் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருந்திருந்தா அவரு இப்படி சொல்ல முடியும் பாருங்க. மத்தியான வேளையில எலியா அவர் பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான்.
இப்ப எவ்வளவு சொல்றாங்க. இப்படி எவ்வளவு வைராக்கியம் அவரால் நிக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல நம்ம வேற ஒண்ணும் கர்வேர் பர்வதம் அந்த மவுண்டனுக்கு எல்லாம் போக வேண்டாம். நம்ம சர்ச்ல போய் நின்னுட்டு இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு விக்கிரக ஆராதனை நடக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில போய் நின்னுட்டு நம்முடைய தேவன் மெய்யான தேவன் நம்மளால சேலஞ்ச் பண்ணி ஒரு வார்த்தை பேச முடியுமா? ஈவன் அங்க புறஜாதிகள் கிட்ட கூட போக வேண்டாம். நம்முடைய சர்ச்ல போய் உண்மையா கர்த்தருடைய தேவன் தான் உண்மையான தேவன் நிக்கிறதுக்குள்ள தைரியம் இன்னைக்கு இருக்குதா? தைரியமா சொல்லி கொடுக்கற முடியுதா இன்னைக்கு? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, அவரு எல்லாரையும் பரியாசம் பண்றாரு. எலியா அவரை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூட்டுங்கள். நம்ம குடும்பத்துல ஒரு ஜனங்கள் கிட்ட போய் சொல்ல முடியுமா? கர்த்தரை தான் நீங்க தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்ல முடியுதா பாருங்க. கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்கான்னு பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில இன்னைக்கு 2 கால்ல குந்தி குந்தி நடக்கிற பிள்ளைகள் மத்தியில போய் அப்படின்னு சொல்றாரு, அவன் தேவனாமே அவன் தியானத்துல இருப்பான் அல்லது அலுவலா இருப்பான், வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, பிரயாணத்துல இருப்பாரு, இல்ல தூங்கிட்டு இருப்பாரா இருக்கும், நீங்க எழுப்ப வேண்டியதா இருக்கும், இன்னும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் சொல்றான், அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். இன்னைக்கும் பாருங்க, புறஜாதி ஜனங்கள் இன்னைக்கு இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது கர்த்தரை இழுத்து கொள்ளணும், கர்த்தரை நாம் கூப்பிடுறோம், தரிசிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காரியங்கள் பிசிக்கலி தங்களுடைய சரீரங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பிசிக்கலி தங்களுடைய சரீரங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களை சரீரத்தை கஷ்டப்படுத்தியாவது எப்படியாவது நான் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே. அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில நம்மளும் இருக்கிறோமே. நம்மளால இப்படி சவால் விட்டு சொல்ல முடியுமா? அந்த ஜனங்களுக்கு முன்பாக சவால் விட்டு நம்ம சொல்ல முடியுமா? இல்லையா? அவர் சொல்றாரு பாருங்க, மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டும் சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. எந்த ஒரு பதிலும் அந்த தேவனால கொடுக்க முடியல. சரியா? நான் அதுல என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த எலியா தீர்க்கதரிசி ஒருவேளை அவரு சாகசம் செய்து காமிச்சு முடிச்சிட்டு இப்ப கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்றப்போ அவர் என்ன செய்யலாம்னா தைரியமா கேள்வி பேசலாம். பாரு, என்னுடைய ஆண்டவர் செய்து முடிச்சிட்டாரு, உங்களால செய்ய முடியலையேன்னு காமிக்கலாம். ஆனா முதல் சான்ஸ் யாருக்கு கொடுக்கப்படுது? அவங்களுடைய தெய்வத்துக்கு தான் கொடுக்கப்படுது. முதல் சான்ஸ் அந்த தெய்வத்துக்கு தான் கொடுக்கப்படுது. அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்துக்கு முன்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு எப்படி இவரால தைரியமா சொல்ல முடியுது? அடுத்தது நமக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு எல்லாருக்குமே பயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும், நமக்கு இதே சேருமே அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் உள்ளாலே உண்டு. அப்படித்தானே? யாரையும் நம்ம நிர்விசாரமா பேசலாம்னு சொல்லல, யாரையும் நிர்விசாரமா பேசக்கூடாது. ஆனா இந்த வைராக்கியம் இவருக்குள்ளால எப்படி வந்தது? இவருக்குள்ளால எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அடுத்தது நான் கூப்பிடும் போது கர்த்தர் பதிலளிப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட வரவே இல்லை பாருங்க. தனி மனுஷனா நிக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த பயம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் சொல்றாரு, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வா என்றார். சகல ஜனங்கள் அவன் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்ன செய்யறான்? ஒரு பலிபீடத்தை செப்பனிட்டார். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரர்களால் உண்டான கோத்திரங்களுடைய லெக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து இவர் என்ன செய்யறாருன்னா அழகா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு. சோ கர்த்தருடைய நாம் நம்மை கொஞ்சம் என்ன செய்யணும்னா ஆயத்தப்படுத்தி சீர்படுத்தி கொள்ளணும் இல்லையா? கர்த்தருடைய திட்டம் ஒரு இடத்துல செயல்பட போகுது அப்படின்னு சொல்லும் போது சம ஆயத்தங்கள் நாம் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி அவர் எங்க செய்யறாரு, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கட்டுறாரு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்பணும். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கினான். 2 படி விதை எடுத்து விதைக்கிற அளவுக்கு ஏற்றப்பல என்ன செய்யறாரு? ஒரு வாய்க்காலை உண்டு பண்றாரு அந்த பலிபீடத்தை சுற்றி. அடுத்து என்ன செய்யறாருன்னா விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் இல்லையா? வச்சுட்டு பிற்பாடு அவன் சொல்றாரு, நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகள் மேலும் ஊற்றுங்கள் என்றார். இங்க பாருங்க, இங்க என்ன சேலஞ்ச் என்னது? அக்கினியினால் உத்தரவு கொடுக்கும் தெய்வமே
உண்மையான தெய்வம். அதாவது இங்க உள்ள சேலஞ்ச். ஆனா இவர் என்ன பண்றாரு? இங்க தண்ணி ஊற்றிட்டு இருக்காரு, தண்ணி ஊத்த சொல்றாரு. தண்ணி ஊற்றுற இடத்துல அக்கினி பற்றி பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்கவே செய்யாது இல்லையா? அக்கினி பற்றி பிடிக்காது. ஆனா இவர் சொல்றாரு 4 குடம் தண்ணி எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, ஊற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கன்னு சொன்னா 3ஆம் தரம் ஊற்றுங்க. அப்ப 12 குடம் தண்ணி எடுத்து எதுல ஊற்றுங்க? காளைக்கு மேல ஊற்றுங்க, பலிபீடத்துக்கு மேல ஊற்றுங்க. அது ஊற்றி 12 குடம் ஊற்றும் போது அண்ணன் என்ன ஆகுதுன்னா, அந்த வாய்க்கால் சுத்தி என்ன செய்யுதான்? தண்ணி ஓடுது. அந்த வாய்க்காலும் தண்ணீரால் நிரப்பினார். அந்த வாய்க்காலும் தண்ணீர்னால் நிரப்பி என்ன செய்யறாரு? ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யறாருன்னா அப்படியே தண்ணினால நிரம்பி இருக்கு. இதுதான் தேவனுடைய மகத்துவம். அவர் என்ன செய்யறாருன்னா அக்கினியினால பதில் கொடுக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லிட்டு அது சேலஞ்ச். ஆனா அந்த சேலஞ்ச் எப்படி கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து கர்த்தருக்காக நிற்க முடியும்னா, இந்த ஒரு காரியத்தை ஒரு சின்ன குட்டி பயம் கூட அவர்கிட்ட இல்லையே. ஒரு குட்டி பயம் கூட. அக்கினியினால் பதில் கொடுக்கணும். இன்னும் அந்த சிச்சுவேஷனை வேர்ஸ் ஆக்குறாரு பாருங்க. தண்ணிக்குள்ளால விட்டு அந்த இறங்கெல்லாம் கவுத்து அந்த வாய்க்கால சுத்தி தண்ணியின் அம்சமே அந்த ஃபுல்லா அது இல்லாம இருக்கிற இடத்துலதான் அக்கினி பற்றி எரியும். ஆனா இவர் ஃபுல்லா அந்த இடத்தையும் தண்ணியினால நனைத்து போடுகிறாரு. அவ்வளவு காரியத்தை அவர் செய்யறாரு. ஏன்? எப்படி இவரால செய்ய முடிஞ்சது? அவருக்குள்ளால இருந்த விசுவாசம். இந்த ஜனங்கள் ஏன் இப்படி குந்தி நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். ஏன் இப்படி நடக்கிறாங்க? கர்த்தர் ஒரு வல்லமையான காரியத்தை செய்தாரானால் இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? கர்த்தரை பின்பற்றுவாங்களே அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளால வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி தன்னை மார்த்தட்டி கொள்ளுகிறவர் விசுவாசத்துல நிரம்பி இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்துல நிறைந்துதான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சரியா? அப்போ வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்பினார். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு தேவனாய் கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவன் என்றும் அழகா ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அவர் பெயர் பாருங்க. இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். நான் இந்த காரியத்தை எல்லாம் செய்தேன்னு சொல்லிட்டு நீங்க விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தாவே நீர் தேவனுடைய கர்த்தர் என்றும் தேவே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்களும். ஏன்? நீர் கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும். இதுதான் ஒரே பிரேயர், வேற ஒண்ணுமே இல்ல. நீர் கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். நீர் இந்த காரியத்தை செய்யுங்க. இந்த வைராக்கியம் தான் அவருக்குள்ளால இருந்தது பாருங்க. என்ன கேட்டு, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். இன்னைக்கு இந்த அற்புதத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ள இல்ல அதை நம்புகிறதற்கு முடியாத ஒரு கூட்டமாக தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு தெரியுமா? நிஜமா நான் சொல்றேன். வாலிப பிள்ளைகள் இடத்துல நான் இந்த காரியத்தை பேசும்போது என்னுடைய சண்டே கிளாஸ்ல உள்ள பிள்ளைங்க கேட்டாங்க, இது உண்மையா நடந்த காரியமான்னு கேட்டாங்க. பைபிள்ல உள்ளத நம்புகிறதற்கு இன்னைக்கு மனதில்லாத ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா இதை யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அந்த தண்ணிக்கு அம்சமே இல்லாதபடிக்கு அக்கினி இறங்கி அதை பட்சித்து போட்டது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரால செய்ய முடியுங்கிறத இந்த எலியா நிரூபித்து காட்டினார் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும், அவர் சொல்லவே இல்லை, ஜனங்கள் எல்லாரும் உடனே சொல்றாங்க. இதை கண்ட போது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இப்படி ஒரு காரியத்தை நாம் செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நாம் செய்யறதுக்கு அழைக்கப்பட்டோம். நம்மிடத்துல கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கணும். இவ்வளவு பெரிய காரியத்தை நம்மளால செய்ய முடியாட்டாலும் நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் சொன்னோம் அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வரணும். ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வரணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு தாகம் நமக்குள்ளால இருக்கணும். அப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ளால என்ன செய்யணும்? கண்டிப்பா இருக்கணும். அந்த தாகத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சரியா? அப்படிப்பட்ட தாகத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு 19th அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை யார் பெற்றுக்கொண்டா? யார் இதை கொடுத்தா? எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. இந்த எலியாவுக்கு இந்த ஒரே வைராக்கியம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் ஏன் இப்படி இருக்காங்க? கர்த்தரை மட்டும் நம்பணும், கர்த்தரை மட்டும் நம்பணும் அப்படிங்கறது அவரோட ஒரு காரியமா
இருந்துச்சு பாருங்க. அந்த ஜபத்தை ஏறெடுத்தார் இல்லையா, இந்த ஜபத்தை பாரு, இதே மாதிரி ஒரு ஜபத்தை இயேசுவும் ஏறெடுப்பார். ஒரு ஜபம் ஏறெடுக்கிறாரு, சின்ன ஜபம் அப்படித்தானே. இந்த எலியா நீர் கர்த்தர் என்றது என்ன செய்யணும், இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், அதுதான் அவருடைய ஜபம். இங்க பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்துல இயேசுவும் ஒரு ஜபம் பண்றாரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 41, 42 அந்த வசனத்துல பாருங்க. இதுல லாசருவை உயிரோட எழுப்ப போறாரு கர்த்தர். இயேசு லாசருவை உயிரோட எழுப்ப போறாரு சொல்றாரு. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்துல இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடிதான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். யோசிச்சு பாருங்க, எலியாவும் இதே மாதிரிதான். ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்கிற தேவன் எனக்கு தெரியும், நீங்க என்னைக்கும் இருக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த காரியத்தை செய்யுங்க, என்னை கேட்டர்லும் அப்படின்னு ஒரே வார்த்தையில ஜெபித்தாரு. இயேசு பாருங்க, இதே மாதிரிதான் ஜெபிக்கிறாரு. நீர் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்பது எனக்கு தெரியும், நீர் எனக்கு செவி கொடுப்பீர்ங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். அதனால நான் இந்த காரியத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வான்னு சொல்றாரு. நமக்கு இந்த தைரியம் இருக்கா? ஏன்குள்ளால கர்த்தர் இருக்காரு. நான் சொன்ன இந்த காரியம் கர்த்தருக்குள்ளால இருந்துதான் நான் சொல்றேன். அந்த வைராக்கியம், அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளால இருக்குதா? எனக்குள்ளால கர்த்தர் இருக்கிறாரு, நான் சொன்ன கர்த்தர் செய்வாரு அப்படிங்கிற ஒரு இந்த நம்பிக்கை, விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், இதுதான் எலியாவுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்போம், ஆனால் உண்மையா கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தருவார், அது நிச்சயம். நம்முடைய வாயின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் தருவார், அது நிச்சயம். நாம் கர்த்தருக்கு முன்னால நிற்போமானால், அதான் கர்த்தர் சொல்ற, என்ன நீங்க தேடினீங்கன்னா நான் உங்க கூட இருப்பேன், நீ என் கூட இருந்தீங்கன்னா நானும் உங்க கூட இருப்பேன். இதுதான் கர்த்தர் சொல்றாரு. சரியா? அப்படி என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தருக்குள்ளால இருக்கிறோமாங்கிறத நம்ம திங்க் பண்ணி நம்ம நம்மளை செக் பண்ணி கொள்வோம். அப்ப நான் மற்றவர்கள் முன்பாக சாட்சியாக நிற்க முடியும். சரியா? இன்னைக்கு நம்ம பார்த்தோமே, 2 கால்களால் குந்தி ஏன் நடக்கிறீங்க அப்படின்னு சொன்ன இடத்துல எலியா ஒரு சாட்சியா சொன்னாரு. ஆமா, இந்த ஜனங்கள் குந்தி நடக்கிறாங்க, கர்த்தரே தேவன் என்று அவர் என்ன செய்தாருன்னா சொல்லிட்டாரு. இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் இதுதான் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனத்தை, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, லவோதிக்கேய திருச்சபைக்கு குறித்தும் திருச்சபைக்கு கர்த்தர் எழுதும் போது சொல்றாரு. லவோதிக்கேய திருச்சபை கடைசி கால திருச்சபை, அது கடைசியில இருந்த திருச்சபை. அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு அதே நாட்கள்ல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றாருன்னா, தூதனுக்கு நீர் எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிறார் ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீர் குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஒன்னில் நீ குளிராயிரு, இல்ல நீ அனலாயிரு. ஆவில அனலாயிரு, இல்ல நீ குளிராயிரு, பிரச்சனை இல்ல. ஆனா இப்படி நீ குளிரமின்றி அனலமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை குறித்து சொல்லுகிற காரியம் அப்படிதான். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம பார்த்து பாருங்க. நம்முடைய மக்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தர்னா சர்ச்சுக்கு போகும்போதும், இல்ல நமக்கு தேவைகள் வரும்போதும் கர்த்தர். மற்ற நேரத்துல நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு நம்ம என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நீ இன்னைக்கு குளிரும் இல்லாம அனலும் இல்லாமல் இருந்தானா, நீ வாயிலிருந்து நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்குள்ள சபை மக்களை பார்த்தும் கர்த்தர் இதே வார்த்தையை தான் சொல்றாரு. அன்னைக்கு எலியா வைராக்கியமா செயல்பட முடித்து, இன்னைக்கு நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையில் இருக்கிற நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த மக்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்றாரு பாருங்க, இந்த வார்னிங் சொல்றாரு, நான் உன் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். எச்சரிக்கை கொடுக்குறாரு. இந்த சபைக்கு கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. நீ இப்படி குளிரும் இல்லாம அனலும் இல்லாம என்ன செய்யாத இருக்காத, கர்த்தரையே சார்ந்துரு, ஆவியில அண்ணலாயிரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனம், நீ நிர்போக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவனும் தரித்திரனும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால்
நான் நீ ஐஸ்வர்யன் ஆகாதபடிக்கு நெருப்பிலை புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்மாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ என்ன செய், உன் கண்ணுக்கு கலிக்கம் போடணும். நீ உலகத்தெல்லாம் பார்க்காத, என்ன மட்டும் பாரு. உன் அவலட்சணமாகிய நிர்வாணம் தெரியாம இருக்கிறதற்காக நீ என்னிடத்துல இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கேன், ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நாமும் என்ன செய்யறோம்னா இதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்னைக்கு எப்படி நம்ம என்ன செய்யறோம்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சபை காலத்துல வாழ்ந்த மக்களும் 2 கால்களை குந்திதான் நடந்து கொண்டு இருக்கிறோம். குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறேன்னா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் தான் கர்த்தர் சொல்றாரு. அன்னைக்கு இஸ்ரவேலின் ஜனங்கள் இதே மாதிரி இருந்த நேரத்துல வைராக்கியமா எழுந்த எலியாவை போல நாம் எத்தனை பேர் எழ இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் எழணும்? நம்மளும் சாட்சியா நிற்கணுமே, நம்முடைய வாழ்க்கை சாட்சியா நிற்கணுமே. அப்படி சாட்சியா ஏன்னா எலியாவை குறித்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17, 18 அந்த வசனத்துல சொல்லியிருக்கோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17, 18 அந்த வசனங்கள்ல சொல்லியிருக்கோம், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ யாக்கோபு எழுதும் போது எலியாவை குறித்து என்ன சொல்ற? நம்ம போல ஒரு மனுஷன் தான் எழுதியிருக்காரு. அவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தன்னை? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான் ஜெபம் பண்ணாரு, மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்றாரு, மழை பெய்யல. மழை பெய்யணும்னு ஜெபம் பண்றாரு, மழை பெய்யுது. அப்படி நம்ம போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் ஜெபம் பண்ணுனா நடக்குது இல்லையா? ஆனா அவர் என்ன தைரியத்துல அவர் சொல்றாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படிங்கிற தைரியத்தினாலதான் அவர் சொல்றாரு இல்லையா? இந்த மாதிரி தைரியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். ஆனால் இந்த தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது இன்னொருத்தர் சொல்றாங்க. தாவீது நம்ம போன வாரத்துல பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீதும் சொல்லுவார் பாருங்க. தாவீது சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுவாரு. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது வாசலில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். நாமும் சொல்ல முடியுமா? நாம் தாவீதின் வம்சத்துல பிறந்த இயேசுவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமே, நாமும் இப்படித்தானே சொல்லணும்? கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் நம்ம சொல்லணுமே. நாம் அப்படி சொல்வோமானால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் என்கிட்ட இருக்கிறார், வலது வாரத்தில் அவர் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை சோர்வுகள் வரட்டும், எத்தனை சோதனைகள் வரட்டும், யோபுக்கு வராத சோதனையா நமக்கு வரது இல்லையா? கர்த்தர் சோதனை தாங்குகிறதற்குள்ள பலனையும் தந்துதான் சோதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் வலது பக்கத்துல இருக்கிறார். அதை தாங்கிக் கொள்ளுகிற வழி, அதை எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிற வழி போக்கையும் அவர் உண்டாக்கிதான் நமக்கு சோதனையை அனுமதிப்பார். கர்த்தரை நாம் நமக்கு முன்பாக வைத்திருப்போமானால் நாமும் என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியா இருக்கணும். ஒருத்தர் நம்மளை பார்த்து அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு நம்ம என்ன செய்வோம்? வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டிலே ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும், கர்த்தருடைய ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று தைரியமாய் செயல்பட்டவர்கள், அந்த ஆதி திருச்சபை உருவாகினது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் நிருபத்துல அதிகமா சொல்லப்பட்டிருக்கும். ஆதி திருச்சபையில எப்படி இருந்தாங்க, எப்படி வைராக்கியமா தைரியமா கர்த்தருடைய காரியத்தை எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம அப்போஸ்தலர் நிருபத்துல நம்ம நடவடிக்கைகள்ல நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த நம்ம நேத்து போன வாரம் பார்த்தோம் பேதுரு எப்படி தைரியமா செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம போன வாரம் அவர் சொல்றாரு, நாங்க அனுபவித்ததை, நான் கண்டதையும் நான் அனுபவித்ததை நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்னு கேட்டாரே அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம யார பார்க்கலாம்னா பவுலுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கலாம். இந்த பவுலுடைய வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கை இதுல பவுலோடு இணைந்து காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துலதான் பவுல் என்ன செய்யறாருன்னா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் ரட்சிக்கப்படுறாரு. இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம், அந்த ஒளி அவரை சந்தித்து அவர் கர்த்தருக்குள்ளால ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு உபவாசம் பண்ணி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியான நிரப்பப்பட்டவராய் இருக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் தாமதம் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்க யூதர்களை கலங்க பண்ணினான்.
அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். தமஸ்குல அவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய நாள் தாண்டோடனே யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவரை பவுலை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்றாங்க. சீஷர்கள் அவரை தப்பி ஒரு கூடையில வைத்து மதில் வழியாக இறக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 25ஆம் வசனத்துல சொல்லப்படுது. இவர் இப்படி தப்பி ஓடி எருசலேமுக்கு வர்றாரு. சரியா, எருசலேமுக்குள்ளால வர்றாரு. இந்த எருசலேமுக்குள்ளால வரும்போது எருசலேமுக்கு வரும்போது யாருமே இவரை ஏற்றுக்கொள்கிறதற்கு மனதில்லை. ஏன்னா பவுல் எப்படி இருக்கிறாருன்னா, இதுவரைக்கும் மேசியாவுக்கு எதிராக இருந்தவர், மேசியாவை ஆராதிக்கிறவர்களை கொலை செய்யறதற்கு ஓடிட்டு இருந்தவர். இவர் எருசலேமுக்கு வரும்போது யாருமே அவரை சபையில ஏற்றுக்கொண்ட யூதர்கள் யாருமே இவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ரெடியா இல்ல. அப்போஸ்தலர்கள் யாருமே இவரை ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இல்ல. அப்போ பர்னபா தைரியமா ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அப்பொழுது 26 சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடைய சேர்த்துக் கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷர் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இந்த காரியத்தை எல்லாம் பர்னபா தைரியமா என்ன செய்யறாருன்னா விவரித்து சொல்றாரு. எல்லா காரியத்தையும் தைரியமா சொல்லி கொடுக்குறாரு. அப்போ யாருமே இந்த பவுலை ஏற்றுக்கொள்ளாத நேரத்துல தைரியமா பவுலை ஏற்றுக்கொண்டு அவர் பிரசங்கம் பண்ண பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். பவுலும் என்ன செய்யறாருன்னா தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை எருசலேம்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன செய்யறாங்க, அவரை கொல்லுறதுக்கு தீர்மானம் பண்றாங்க. அவர் என்ன செய்யறாரு, கொலை செய்ய எத்தனை பண்ணி அவரை என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. ஓகே, இந்த மாதிரி தைரியமா கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் அன்னைக்கு பர்னபாவுக்கு இருந்தது. அன்னைக்கு தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்குள்ள காரியமும் யாருக்குள்ளால இருந்தது, பவுலுக்குள்ளால இருந்தது. இந்த பவுலும் பர்னபாவும் சேர்ந்து அடுத்த ஊழியத்துக்கு போறாங்க. சரியா, இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது எங்க நடக்குது அப்படின்னா அந்தியோகியா பட்டணத்துல நடக்குது. இந்த அந்தியோகியா பட்டணத்துல பவுலும் பர்னபாவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக பிரித்து அனுப்பப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரும் அவங்க மேல தலைகள்ல கைகளை வைத்து ஜெபித்து அவங்க அனுப்புறாங்க. ஏன்னா இவங்களை ஊழியத்துக்காக அனுப்பி விடணும், சபையிலிருந்து செய்து கொண்டிருந்த ஊழியங்கள் போதும், நீங்க போய் வெளியே ஊழியம் செய்ய போகணும்னு சொல்லி பவுலும் பர்னபாவையும் அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பி விட நேரத்துல அவர் என்ன செய்யறாருன்னா அங்க போய் 13ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்க. எங்க அந்தியோகியா பட்டணத்துல சொல்றாங்க. இந்த அந்தியோகியா பட்டணத்துல சொல்லும் போது பாருங்க, பவுல் 16th verseல சொல்லியிருக்கோம். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இப்போ அந்தியோகியால இவர் என்ன செய்யறாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கையமர்த்தி சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, தயவா இந்த காரியத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்து நடத்தினார், எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த நாள் முதல் எப்படி எப்படி கர்த்தர் நடத்தினார் அப்படிங்கிற காரியத்தை தைரியமா அந்த இடத்துல சொல்றாரு. அந்தியோகியா பட்டணத்துல சொல்லி சொல்லி கடைசியில எங்க வர்றாருன்னா 22ஆம் வசனத்துல சொல்றாங்க, தாவீதின் குமாரன், அந்த தாவீதின் குமாரனை கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார், அவருடைய சித்தத்தை எல்லாம் தாவீது செய்தார், அவருடைய சந்ததியில தான் யார் வராரு, இயேசு வந்தாரு, அந்த சந்ததியில இயேசு வருவாருன்னு முன்னறிவிக்கப்பட்டது. அந்த இயேசு வரும்போது பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு முன்னடையாளமாக யோவான் அனுப்பப்பட்டாரு. அந்த யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அந்த ஞானஸ்தானம் எப்படிப்பட்டதா இருந்தது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானமா இருந்தது. இப்படிங்கிற காரியத்தை எல்லாம் என்ன செய்யறாருன்னா வரிசையா அவர் சொல்றாரு. சரியா, இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல உள்ள காரியங்கள் எல்லாம் கோட் பண்ணி சொல்லியிருக்கோம். சொல்றேன், 32 verse எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதி இருக்கிறபடியே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 35ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், அஞ்சியும் உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. இது சங்கீதம் 16:10 இருக்கு. முதல்ல சொன்னது 2ஆம் சங்கீதம் 7 இருக்கு. இதே மாதிரி நிறைய பழைய பாட்டுல உள்ள காரியங்களை கோட் பண்ணி அவர் சொல்லுவாரு, பவுல் சொல்லுவாரு.
45ஆம் வசனத்துல பாருங்க, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க விவரித்து கத்தராகிய இயேசுன்னு ஒருத்தர் எழும்புவார் அப்படிங்கிற காரியத்தை ஒருத்தர் விவரித்து சொல்றாரு, இப்படித்தான் வந்தாரு மேசியாவாருன்னு சொன்னா கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. அதனால உங்களுக்கு அதனால உள்ள காரியங்கள், உங்களுக்கு அதனால வருகிற காரியங்கள் நேரிடாதபடிக்கு நீங்க என்ன செய்ய, எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனம் கூட எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா ஆபகுக் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லி பாருங்க, 40ஆம் வசனத்துல 5 தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது. ஏன்னா அங்க சொல்லி இருக்கோம், நீங்க ஒரு நாள் ஒருத்தர் எழும்பி சொன்னா கூட நீங்க என்ன செய்ய மாட்டாங்க, மேசியா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்போ யூதர்களுக்கு முதல்ல அறிவிக்கப்பட்டது, இயேசுவை குறித்து அறிவிக்கப்பட்டது, இவர்தான் மேசியான்னு அறிவிக்கப்பட்டது. அன்னைக்கு அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும் பரிசுத்தாவியான நிரப்பப்பட்ட நேரத்துல பேதுருவானாலும் சரி ஒவ்வொரு சீஷர்களும் கர்த்தரை பற்றி இயேசுவை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க, அவர்தான் மேசியா, அவர்தான் மேசியான்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க இப்ப ஏற்றுக்கொண்டா கூட பரவாயில்ல, நீங்க அன்னைக்கு அறியாமைனால செஞ்சீங்க, இப்ப ஏற்றுக்கொண்டா கூட கர்த்தர் மன்னிப்பாரு, அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படிங்கிறத அவங்க உணர்த்தி என்ன செய்யறாங்க, இந்த காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா பழைய ஏற்பாட்டு காரியத்தை அவங்க கோட் பண்ணி சொல்றாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள எல்லா காரியங்களும் யூதர்களுக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாடை முழுமையாக நம்பினவர்கள் தான் யூதர்கள். அந்த ப்ராஃபட்ஸுடைய காரியங்களும் சரி, ஆகமங்களும் சரி, அந்த தோராவும் சரி, அந்த 5 ஆகமங்கள் எல்லாத்தையும் அவங்க தெளிவாக கற்றுக்கொண்டவர்கள். அவங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்களுக்கு உள்ளால இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறது அவங்களுக்கு இயேசுதாங்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேசியா வருவாருங்கிறது தெரியும், ஆனா மேசியா இயேசுதான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு மனதில்ல. ஆனா அப்பதான் இவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல இப்படி சொல்லி இருந்ததே, அவர்தான் இவருன்னு கோட் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு புரியும், அப்படி சொல்லும் போது அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓ, நம்ம இதை படிச்சோமே, அவர்தானோ ரிலேட் பண்ணி எடுக்க முடியும். அதனாலவே பவுல் சொல்லி பாக்குறாரு, இதெல்லாமே பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்கள் தான், உங்களுக்கு தான் முதல்ல அறிவிக்கப்படுது, ஆனா நீங்க ஏற்று மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் பாருங்க, இந்த யூதர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ பவுலும் பர்னபாவும் தைரியமா ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. 45-46 அந்த வசனத்தை வாசிப்போம். யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்ட போது, இப்படி தைரியமா இவங்க சொன்ன உடனே நிறைய பேர் இவங்க கிட்ட இவங்க செய்தியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்ட போது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே வேத வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்தில் போகிறோம். உங்களுக்குதான் கர்த்தரை பத்தி சொல்றோம் நாங்க, ஆனா உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு மனசு இல்ல, உங்களை அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசு இல்ல. இவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாருங்க, தைரியமா சொல்றாங்க, நீ அது உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறது, அதனால நித்திய ஜீவனை நீங்க இழந்து போகிறீங்க, அந்த நித்திய ஜீவனுக்கு நீங்க அபாத்திரரா இருக்கிறீங்க. அப்படி அபாத்திரரா இருக்கிறதுனால நான் யார்கிட்ட போறோம், நாங்க புறஜாதிகள் கிட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இவங்க சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. இவங்க தைரியமா சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா இந்த தைரியம் அவங்களுக்கு என்னன்னா, யூதர்கள் கிட்ட அன்னைக்கு பேசுறதுக்கு பயந்தவங்க, யூதர்கிட்ட பேச பயந்தவங்க, ஆனா இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது எல்லா காரியத்தையும் திட்டமும் தெளிவுமாக சொல்றாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு கடைசி நாட்கள்ல இருக்கிறன்னா திட்டமும் தெளிவுமா சொல்லணும், கர்த்தரை பத்தி திட்டமும் தெளிவுமா நம்ம சொல்லணும் இல்லையா? நம்ம போன வாரமே படிச்சுக்கணும், கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை பெற்ற பினகாஸ் எவ்வளவு பக்தி வைராக்கியமாய் கர்த்தருக்காக நின்னாரோ, அதே பினகாஸ் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையும் அவர் உணர்ந்திருந்தார். அதை உணர்ந்திருந்தனாலதான் அவருக்கு கர்த்தருக்காக அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணுங்கிற வைராக்கியம் அவருக்குள்ளால இருந்தது. இதே மாதிரி தானே கர்த்தருக்காக நிற்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்குள்ளால என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யும், கர்த்தருக்காக நாமும் நிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். சோ இவங்க புறஜாதிகள் 18ஆம் அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல பவுல் என்ன செய்யறாருன்னா, இவர் எபேசு பட்டணத்தை விட்டு இவர் கொரிந்து பட்டணத்துக்கு வர்றாரு 18ஆம் அதிகாரத்துல. இந்த கொரிந்து பட்டணத்துல வரும்போது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் என்ன செய்யுது, இவங்க கிட்ட வர்றாங்க.
இவங்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம், இந்த குடும்பம் கூடார தொழிலை பண்ணுகிற ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தோட யார் இணைந்து கொள்ளுகிறா? பவுல் இணைந்து கொள்ளுகிறார். இவங்களும் தேவ பக்தி உள்ள ஒரு குடும்பம், கர்த்தரை நல்லா அறிந்த ஒரு குடும்பம். அப்ப பவுலும் அவரோடு இணைந்து கொண்டு என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பவுலோடு சேர்ந்து இந்த ஃபேமிலியும் சேர்ந்து எங்க வர்றாங்க? எபேசுக்கு வர்றாங்க. இந்த எபேசு பட்டணத்துல வந்த பிறகு பவுல் என்ன செய்துறாருன்னா, அவரு எருசலேமுக்கு நான் போறேன், போயிட்டு நான் திருப்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமுக்கு போயிடுவாரு. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல 24ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் வராரு, அப்பல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வராரு. இந்த பவுல் போன பிறகு அப்பல்லோ வராரு. இந்த அப்பல்லோவுடைய காரியம் எப்படி இருக்குங்கிறத நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு, இந்த அப்பல்லோடைய காரியம் எப்படிங்கிறத கவனமா பாத்துக்கோங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் எதை குறித்தது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். அதை மாத்திரம்தான் அவர் அறிந்திருக்கிறாரு. இயேசு வந்த பிறகு ஆவியினால் அபிஷேகம் கொடுப்பார் அப்படிங்கறத அவர் அறியல. அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார்னு பைபிள்ல போடல. என்ன சொல்லியிருக்கு? யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனா இருந்து, ஆனா ஆவியில அனல் உள்ளவனா இருக்கிறான். அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய், ஆனா இவருக்குள்ள அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வந்த அந்த ஒரு காரியம் இருந்ததுனால கர்த்தரை குறித்து வைராக்கியமா இந்த அப்பல்லோ பேசி கொண்டிருக்கிறார். இத இவ்வளவு தைரியமா இவர் போதகம் பண்றதை பார்த்து அவன் ஜெபாலயத்திலே தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். இப்ப பாருங்க, இந்த அப்பல்லோவுக்கு யோவான் கொடுத்த ஸ்தானத்துக்குரிய காரியங்கள் மாத்திரமே தெரியும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்த காரியம் தெரியும். ஆனா ஆவியில வைராக்கியம் கொண்டு ஆவியினவரால நடத்தப்பட்டு அவர் என்ன செய்யறாருன்னா தைரியமா பேசுறாரு ஆலயத்துல. ஆனா பேசுறாரு, ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் மீன்ஸ் அந்த ஆவியினால அனல் கொள்ளணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியாம இருக்கு. இந்த காரியத்தை எல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா அப்படின்னா ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்படிங்கிற அந்த குடும்பம் என்ன செய்யுதுன்னா கற்றுக் கொடுக்குது. அப்ப தைரியமா என்ன செய்யறாங்கன்னா ஒரு குடும்பம் அந்த அவருடைய தைரியத்தை பார்த்து என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அந்த தைரியத்தை பார்த்து ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க? தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமா என்ன செய்யறாங்க? விவரித்து காண்பிக்கிறாங்க. இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இந்த அப்பல்லோவுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா பவுலோட இவங்க சேர்ந்து ஊழியம் செய்தவங்க. அப்ப பவுல் சொல்லி கொடுக்குற காரியங்கள் எல்லாம் அறிந்தவர்கள், பவுலுடைய காரியங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். இந்த அப்பல்லோவை உருவாக்குகிறாங்க. இந்த அப்பல்லோவை உருவாக்குகிறாங்க கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் தைரியமா சொல்றதுக்கு, ஆவியில இன்னும் நிரம்புகிறது, பரிசுத்தவான்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக என்ன செய்யறாங்கன்னா இன்னும் அவரை என்ன செய்யறாங்கன்னா பலப்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு குடும்பமாக ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இருந்தாங்க. அவருடைய தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் விவரித்து காண்பித்தார்கள். நீங்க வசனத்துல நீங்க பாத்துக்கலாம், பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு அப்பல்லோவை கர்த்தருடைய வழியில திட்டமாய் போதித்து நடத்தினது யாரு அப்படின்னா ஆக்கில்லா பிரிஸ்கில்லாங்கிற குடும்பம். இப்படி ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். இப்படி ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பமும் இருக்கணும். எபிரேயர் நிருபத்துல சொல்லியிருக்கும் பாருங்க. எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் யாருன்னு கேட்டா தெரியாது. யார் எழுதியிருக்கா அப்படின்னு தெரியாது. நிறைய பேர் சொல்றாங்க பவுல் எழுதியிருப்பாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்னன்னா அப்பல்லோ எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு கருத்து என்னன்னா பர்னபா எழுதியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்தும் இருக்கு. இப்படி 3 பேரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாருன்னா இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினது அப்பல்லோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஆழங்களை குறித்ததான காரியங்கள் இந்த எபிரேயர் நிருபத்துல இருக்கு. அவ்வளவு ஆழமான சத்தியங்கள், அவ்வளவு பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல எப்படி இருக்கு, அந்த பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை எல்லாவற்றையும் பிரித்தறிந்து சொல்லப்பட்ட ஒரு புக்காக இந்த எபிரேயர் நிருபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்ட, அது பவுல் எழுதினாரா அப்பல்லோ எழுதினாரான்னு ஒரு கொஸ்டினா தான் இருக்குது. ஆனாலும் அப்படி ஒரு பெயரை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு குடும்பம் ஒரு கர்த்தருடைய மகனை தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற ஒரு மகனை உருவாக்க முடியுமானால் நாமும் அந்த காரியத்தை செய்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் உருவாக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் என்ன செய்யணும்னா தைரியப்படுத்தி இன்னும் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும். அப்படி வழி நடத்துகிற பிள்ளைகளை நாமும் இருக்கணும்.
அப்படி இருப்போமானால் நாமும் என்ன செய்ய முடியும்னா கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணும், வாழ முடியும். அப்படி இருந்தாதான் நாம் கர்த்தருடைய சாட்சிகளா இருக்க முடியும். அன்னைக்கு அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பவுலோடு இணைந்து வேலை பார்த்தவர்கள். ஆனா பவுல் அவர்களை விட்டு எருசலேமுக்கு போன அந்த நாட்கள்ல அப்பல்லோன்னு ஒருத்தர் வராரு. அவ்வளவு தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. யோவான் கொடுத்த அந்த ஸ்தானத்தை குறித்து மாத்திரம் அறிந்திருக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாங்க, தேவனுடைய மார்க்கத்தை கர்த்தருடைய வழியை அதிக திட்டமாய் வெறுத்து என்ன செய்யறாங்க, அந்த அப்பல்லோவுக்கு போதிக்கிறாங்க. இப்படி ஒரு போதிக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய குடும்பம் இருக்கிறதா? நம்முடைய குடும்பம் இருக்கிறதா? இல்லையே. அப்படிப்பட்ட குடும்பமாக நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும், மாறணும். நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களாக மாத்திரமல்ல, மற்றவர்களை ஒருவருக்கொருவர் நாம புத்தி சொல்லுகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஒருவருக்கொருவர் நாம என்ன செய்யணும்னா தூக்கி விடுகிறவர்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்கிறோம். நான் ஆக்சுவலி இன்னும் ஒரு போர்ஷன் நான் எடுக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். பட் அதுக்கு டைம் இல்ல. எபிரேயர்ல ஒரு வசனம் சொல்லிட்டு பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவரை விட்டு விலகுற இருதயம் உங்களுக்குள்ள வராதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கு உங்களுக்கு டைம் கொடுத்திருக்கோ, ஆண்டவர் எத்தனை நாட்கள் உங்களுக்கு இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறாரோ அன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஒருவர் சோர்ந்து போகும்போது இன்னொருவங்க தேய்ச்சி விடுங்க, இன்னொருத்தங்க சோர்ந்து போங்க இன்னொருத்தங்க தோற்றி விடுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் ஒவ்வொருவரையும் மாறி மாறி தேய்ச்சுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையினால தாங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர்ல அவர் சொல்லி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்கிறதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்னைக்கு ஒரு அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஒரு அப்பல்லோவை இப்படி எழுப்ப முடியுமானால் நாமும் எழுப்ப முடியுமே. நாம் தனிப்பட்ட ஒரு ஆளால நாமும் சோர்ந்து போகிற நேரங்கள் உண்டு. அந்த நேரத்துல எல்லாம் நாம என்ன செய்யணும், எழுப்பணும். ஒருத்தர் நம்ம தட்டி எழுப்புகிறதற்கு தான் நமக்கு இந்த ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை கர்த்தர் தந்துறதுக்கு காரணம் அப்படிதான். இன்னைக்கு நாம் ஒரு கூட்டமாக இருந்து இன்னைக்கு நாம் ஒருமித்து இந்த இடத்துல இருக்கிறோம்னா நம்முடைய இருதயம் கர்த்தரால கட்டப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு, ஐக்கியப்பட்டிருக்கு. ஆனா சோதனைகள் வரும்போது ஒவ்வொருவரும் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. அந்த நேரத்துல மாறி மாறி நம்ம என்ன செய்யணும், ஒருவரை ஒருவர் தாங்கி கொள்ளணும், ஒருவரை ஒருவர் பலப்படுத்தணும். அப்படிப்பட்ட காரியத்துக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னா கட்டப்பட்டிருக்கோம். இந்த அனுபவங்களை நம்ம பார்த்திருப்போம். இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நான் என்ன செய்வேன், நான் சோர்ந்து போகிற நேரத்துல நான் என்ன செய்வேன், நான் தளர்ந்திருக்கிறேன், எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க தளர்ந்து போகும்போது எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க. எப்படி கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நாம் ஒருவரை ஒருவர் காத்துக் கொள்ளுகிறதுக்கு என்ன செய்யணும்னா இது ஏதுவாக இருக்கும். அப்படி நம்ம என்ன செய்யணும்னா ஒருவரை ஒருவர் எழுப்புகிறவர்களாக நாம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஒரு குடும்பம் உண்மையா எங்கிருந்தோ வந்தவங்க இல்லையா. ஊழியத்துக்கு வரும்போது தெரிந்தவர்கள் எல்லாம் கிடையாது, தெரியாதவர்கள் வர்றாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்தை தைரியமாக சொல்லுகிறவர்கள்னா அவங்களை எழுப்புகிறதற்கு நாமும் என்ன செய்யணும், தயாராக இருக்கணும். அவங்களை எழுப்பி விடணும். கர்த்தருடைய அதுல வைத்துக் கொள்வோம். நமக்கும் அதுல பங்கு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை எழுப்புவோம். நாமும் என்ன செய்வோம்னா சோர்ந்து போகாதபடிக்கு, கடைசி மட்டும் சோர்ந்து போகாதபடிக்கு நாமும் என்ன செய்யணும், கர்த்தரை விட்டு நம்முடைய இருதயம் போகாதபடிக்கு காத்துக் கொள்ள வேண்டும். சரியா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். நம்ம எலியா காரியம் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, ஆனாலும் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 இந்த வசனத்துல சொல்லியிருக்கேன். எல்லா முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கணும். எல்லா முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கணும், அறிக்கை பண்ணணும். இது எப்போதுமே நமக்கு ஞாபகம் இருக்கணும். எல்லாமே ஞாபகம் இருக்கணும். நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 அந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10 இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்க பிடிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண பிடிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சரியா? அப்படி ஒரு மேலான நாமத்தை கர்த்தர் பிதாவானவர் இயேசுக்கு கொடுத்திருக்கார். அந்த நாமத்துக்குள்ளால எல்லா முழங்காலும் முடங்கிதான் ஆகணும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறதற்கு உண்மையிலே சொல்றேன், ஒரு யூத் அந்த பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி ஒரு
அவமானம். கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிப்பட்டு நிக்கிறதற்கும், கர்த்தரிடத்துல போய் கேளுன்னு சொன்னா அதை கேட்கறதற்கும், ஒரு கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதை கேட்கறதற்கும் அவ்வளவு அவமானமா இருக்கு அவங்களுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட அவமானங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கித்தான் ஆகணும். கர்த்தருக்கு முன்பாக முடங்கித்தான் ஆகணும். எல்லா நாவுகளும் கர்த்தர் என்று அறிக்கை இட்டுதான் ஆகணும். கர்த்தர் என்று அறிக்கை இட்டுதான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய திருச்சபையா இருக்கட்டும், நம்முடைய சமூகமா இருக்கட்டும், இன்னைக்கு வாலிபர்களை நம்ம முன்னிறுத்தி பார்ப்போம், குடும்பங்களை முன்னிறுத்தி பார்ப்போம். எல்லா குடும்பங்களும் ஆண்டவருக்கு முன்பாக இவர் தான் கர்த்தர் என்று நாங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணுதா? அறிக்கை பண்ணணும். அப்படி ஒரு காலம் வரணும். அப்படி ஒரு காலம் வரும். கண்டிப்பா வரும். அப்படிப்பட்ட காலத்துக்காக நம்ம என்ன செய்வோம்? காத்திருப்போம். இன்னும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 6ஆம் வசனத்துல, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எலியா சொன்னார் இல்லையா, இவ்வளவு தைரியமா சொன்னாரு, நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொன்னாரே. நமக்கும் அத மாதிரி சொல்ல முடியுமா? எப்ப தெரியுமா இப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லி இருக்கு கண்டிஷன். அதுக்கு முந்தின வசனத்துல இருக்கு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் போதும் நமக்கு. இந்த உலகத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் போதும் நமக்கு. அந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறானதாக வேண்டாம் நமக்கு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. உபாகமம் 38ஆம் வசனத்து 31:8 இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். உபாகமம் 31:8 சொல்லி இருக்கு, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கார். அப்ப எப்ப இருப்பாரா? நீ பணையாசை இல்லாதவர்களா இருக்கும்போது, போதும் என்று இருக்கும்போது அப்படி இருப்பாருன்னு சொல்லியிருக்கு. அதனால கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நாம் தைரியமா என்ன சொல்லலாம்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே இல்லையா? இது எப்படி தெரியுமா சொல்ல முடியும்? அடுத்த வசனம் சொல்லி இருக்கு பாருங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நம்ம எப்படி இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும்? நம்ம யூதால நம்ம படிச்சோமே, ஸ்டார்டிங்ல படிச்சோமே, அந்த விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம விசுவாசிக்க முடியும்? நம்ம என்ன விசுவாச பாதையில தான் ஓடிட்டு இருக்கோம். எப்படி நம்மளால விசுவாசிக்க முடியும்? உங்களுக்கு போதித்தவர்கள், நம்ம இப்ப போதிக்கப்பட்டோமே, எலியாவுடைய வாழ்க்கையும் சரி, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையும் சரி, இவங்க எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்கிறோமே. இவங்க கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்மளை நடத்தினவர்களை நினைத்து அவனுடைய முடிவு எப்படி இருந்தது, அவருடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, அவருடைய எண்டிங் எப்படி இருந்தது, எலியாவுடைய எண்டிங் எப்படி இருந்துச்சு, கர்த்தர் அப்படியே அவர் எடுத்துக்கொண்டார் இல்லையா? அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சாட்சியா இருந்தது. இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொட இவங்களுடைய சாட்சி எல்லாம் பாருங்க. இப்படி மிஷனரிகள் எத்தனையோ பேர் அவங்களுடைய சாட்சியை இவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த உலகத்துல அவர்கள் ஏதாவது பெருசா செஞ்சாங்களான்னு கேட்டா கர்த்தருக்காக செஞ்சாங்க. தங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியா அவங்களுக்கு கிடைச்சான்னு கேட்டா நிறைய காரியத்துல அவங்களுக்கு கிடைக்காமதான் இருந்துச்சு. இந்த காரியத்தை அவங்க செய்யும் போது அவங்க விசுவாசத்துல எப்படி நிலைத்து நின்னார்களோ அதே மாதிரி நிலைத்து நிற்க நம்மளால கூடும் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன செய்யறாரு? கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க கற்றுக்கொண்டதை நினைத்து பாருங்க, அவங்களுடைய முடிவை சிந்தித்து பாருங்க. அப்படி நின்று அவர்களுடைய விசுவாசத்துல நீங்க பின்பற்றுங்க. எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கு பாருங்க வசனத்துல. ஒரு காரியத்தை எப்படி நீங்க விசுவாசத்தை பிடித்துக் கொள்ள முடியும், எப்படி நீங்க பற்றி கொள்ள முடியும் இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பற்றி கொள்வோமானால், எலியா சொன்னது மாதிரி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்போமானால் நாமும் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அந்த காரியத்தை நம்ம மனதுல வைத்துக் கொள்ளுவோம். மீண்டுமாக அடுத்த வாரத்துல மற்ற காரியங்களை நாம் சிந்திக்கலாம். இதை தொடர்ந்துள்ள காரியங்களை நாம் சிந்திக்கலாம். நான் சொல்லணும்னு நினைச்ச காரியத்தை இன்னைக்கு சொல்ல முடியல, அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெபத்தோடு காணப்படுவோம். இந்த கற்றுக்கொண்ட காரியத்தை எவ்வளவு வைராக்கியமா 2 கால்களால் குந்தி நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி எலியா வைராக்கியமா நின்னாரோ அதே மாதிரி நமக்கு சபைக்குரிய மக்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்குது. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம இருக்காத, நீ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்காத. எய்தர் நீ அனலாயிரு இல்ல குளிராளு. அன்னைக்கு சொன்ன அதே காரியம், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. இந்த உலகம் உனக்கு போதோம்னா உலகத்துல போ, இல்ல கர்த்தர் உனக்கு வரணும்னா ஆவியில அனலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அழைக்கிறார். நாமும் என்ன செய்வோம்? அதற்கு கர்த்தர் வழியும் சொல்றாரு. என்ன வழி சொல்றாரு? ரட்சிப்புக்குரிய வசனம், வஸ்திரம் என்கிட்ட இருக்கு, அதை பெற்றுக்கொள். உன் கண்களுக்கு கலிக்கம் போட்டு என்னையே நோக்கி பாரு. கலிக்கம் போட்டு அங்க இங்க பார்க்காத, என்ன மாத்திரம் நோக்கி பாரு. அப்படி இருக்குமானால் உன் நிர்வாணம் காணாதபடிக்கு என்ன செய்வேன்? நான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு என்ன செய்வேன்? போர்த்தி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு.
நாமும் இன்னைக்கு நம்ம பண்ணுவோம். இதே மாதிரி நாம் எவ்வளவுத்துக்கு கர்த்தருக்குள்ளால வளர்ந்துருக்கிறோமோ, நம்மை சார்ந்த ஜனங்களையும் நாம் அறியாமல் எவ்வளவுத்துக்கு அறியாமைக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நாம் சொல்லி கொடுத்து அவங்களை கர்த்தருக்குள்ளால கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்வோமானால் நாமும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் காட்ட முடியும். அப்படிப்பட்ட சாட்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடருவோம். கர்த்தருக்குள்ளால தைரியமாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாமும் என்ன செய்வோம், கர்த்தருக்கு முன்பாக நாம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம விரும்பி நாம் இந்த காரியத்துக்காக சோபனா இந்த காரியத்தை மனதுல வைத்து எல்லாருக்குள்ளாலையும் இந்த தைரியம் வரணும். இந்த தைரியம் ஒவ்வொருவருக்குள்ளாலையும் வரணும். இந்த தைரியத்தை இந்த திருச்சபை மக்கள் இந்த சபை திருச்சபையில் இருக்கிற மக்கள் இதை விற்றுவிக்க போறது இல்ல. ஒரு சிறு கூட்டம் தான் மனவாட்டிகளாக ஆண்டவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறு கூட்டத்துக்குள்ளால நாம என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு நினைவோடு நம்ம என்ன செய்வோம், நாளைக்குள்ள ஆராதனைக்கு ஆகும். இந்த ஆராதனையில ஆண்டவருடைய பிரசனம் நிரம்பி வளையணும். மக்களும் வாஞ்சியோட இந்த காரியத்தை பெற்றுக்கணும். வாஞ்சியோட போகும்போது கர்த்தர் நிரப்புவார். அதுதான் வாஞ்சி. நமக்குள்ளால வாஞ்சி இருக்குமானால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நம்மோடு பேசும். அதுதான் நிச்சயம். வாஞ்சியோட யார் யார் வர்றாங்களோ கர்த்தர் கண்டிப்பா பேசுவாரு. மற்றவங்களுக்கு அதெல்லாம் சும்மா வார்த்தையா இருக்கும், ஆனா அது அவங்களுக்கு ரேமாவா இருக்கும். அன்னைக்கு அவங்களை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு வார்த்தையா இருக்கும். அதனால வாஞ்சியோடு நம்ம போகும்போது, தேவையோடு நம்ம போகும்போது கர்த்தர் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பேசாத வார்த்தைகள் கர்த்தர் பேசுவார். அப்படிப்பட்ட வாஞ்சை மக்களுக்குள்ளாலே இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிற போதகர்களும் கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டு கொடுக்கணும். இந்த காரியம் சரியாக இருக்கும்போது கண்டிப்பா சொல்றேன், நம்முடைய திருச்சபைகள்ல பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு எழுப்புதல் நடக்கும். நம்ம மூலமாக நடக்கும். ஆக்கிலா பிரிஸ்கிலா எப்படி எழும்பினாங்களோ அதே போல குடும்பமாக நாமும் எழும்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்துக்காக சோபனா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ராஜா உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அது ஆண்டவரே தேனிலுமே அப்பா மதுரமானது ஆண்டவரே. எங்களோட பேசின ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே நீர் தந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருக்குள்ளார ஆண்டவரே ஐயா நாங்கள் தைரியம் கொள்ளணும் ஆண்டவரே அப்பா. இந்த கடைசி நாட்கள்ல ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர ராஜா, எங்களுக்கு விரோதமாய் அப்பா பொல்லாங்கன் அப்பா எத்தனையோ காரியங்களை ஆண்டவரை கொண்டு வருகிற இந்த நாட்களிலும் அப்பா ஆண்டவரே கர்த்தருக்குள்ளார நாங்கள் அப்பா திடப்பட்டு நிற்கும் பொழுது எங்களுக்குள்ளார இருக்கிற தைரியம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அது ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அது ஒரு வைராக்கியத்தை கொண்டு வரும் அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. இந்த நாட்கள் அப்பா ஆண்டவரே ஆவியில் அனல் இல்லாத ஜனங்கள் அப்பா ஆண்டவரே ஏசப்பா நாங்க அப்பா எத்தனையோ முறை ராஜா அப்பா ஆவியில் அனல் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஒடுங்கி போய் கிடக்குறோம் அப்பா. எங்கள் திருச்சபைகள் ஆண்டவரே ஐயா எங்களுடைய சபைகள்ல ஏசப்பா ஆவியில் அனல் இல்லப்பா ஆண்டவரே அப்பா. அநேக இடங்களில் எல்லா சபைகளில் ஆண்டவரே வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறதப்பா. ஆனா அப்பா ஆண்டவரே ஐயா அனலுள்ள வார்த்தைகள் என்று பார்க்கும் பொழுது எத்தனையோ அப்பா கம்மி ஆண்டவரே ராஜா அப்பா. இருதயத்தை குத்துகிற பிரசங்கங்கள் இல்லை ஏசப்பா ஆண்டவரே. கர்த்தருடைய அப்பா அன்பை அப்பா ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே எதற்காய் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஹல்லேலூயா அப்பா. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாய் போதிக்க முடியாய் சபைகள் இல்லை ஏசப்பா ஆண்டவரே. இந்த நாட்கள் அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே ஆண்டவரே நீங்க இருதயங்களை திறங்கப்பா, இருதயங்களை திறங்க ராஜா. ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கப்பா ஆண்டவரே அப்பா இருதயத்தை திறந்து அப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவனீர் எத்தனை பெரியவர் என்பதை எங்கள் இருதயத்துல ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ளணுமே அப்பா. உண்மை அறிந்து கொள்ளுகிற அறிவு எங்களுக்குள்ளார வரும் பொழுது அப்பா ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தருக்கான வைராக்கியம் எங்களுக்குள்ளார உண்டாகும் அப்பா. கர்த்தருக்குள்ளார எங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும் ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம். இந்த தைரியம் எழும்பும் போது அப்பா, இந்த தைரியம் உண்டாகும் பொழுது மாத்திரமே ஏசப்பா நாங்க உமக்காக நிற்க முடியும் ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி அப்பா ஆண்டவரே. 2 நினைவுகளால ஆண்டவரே குந்தி நடக்கிற அனுபவங்கள் ஆண்டவரே ஐயா ஏசப்பா உம்மை அறிந்து கொள்ளும் பொழுது விலகப்பா ஆண்டவரே. உம்முடைய கிரியைகளை எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்க ஆரம்பித்தோமானால் ஹல்லேலூயா அப்பா கர்த்தர் எத்தனை பெரியவர் என்பதை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே இந்த 2 நினைவுகளினால் ஆண்டவரே
நாங்கள் நடக்கிற அனுபவங்கள்லாம் மாறிடும் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஐயா. இந்த வேளையில் இந்த செய்தி இந்த சத்தத்தை கேட்ட ஐயா எங்க ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளார ஐயா அன்று எலியாவின் இருதயத்துக்குள்ளார இருந்த அந்த வைராக்கியம் ஆண்டவரே அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு ஒன் மேனா சேலஞ்ச் பண்ண முடிஞ்சதே ஏசப்பா. கர்த்தர் ஆண்டவரே அப்பா அப்பா உலகத்தின் பார்வையில எலியா ஒரு மனிதனாய் நின்றாரப்பா. ஆனால் கர்த்தர் ஆண்டவரே சர்வ சேனைகளை உண்டாக்கினவர் அப்பா அப்பா. சேனைகளின் கர்த்தராய் நீர் எலியாவோட இருந்தீரப்பா. இந்த தைரியம் இருந்ததினால மாத்திரமே ஆண்டவர் அவரால் சேலஞ்ச் பண்ண முடிஞ்சது ஏசப்பா. இன்றைக்கு ஆண்டவரே ஐயா சபையில அனல் இல்லாம இருக்கிறதற்கு காரணமே சபையில நீங்க இல்லை ஏசப்பா. ஆண்டவரே சபையில கர்த்தர் நீங்க இல்ல ராஜா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க சபையில இல்லை ஏசப்பா. கடைசி கால சபையை ஆண்டவரை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்க சபைகளுக்குள்ளார இல்லை ஏசப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க வாங்கப்பா. எங்க இருதயங்கள் இல்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட வைராக்கியம் இல்லாம அப்பா தைரியம் இல்லாம நாங்கள் இருக்கிறதற்கு காரணம் ஆண்டவரே ஐயா பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்க இருதயத்துக்குள்ளார இல்லாததுனாலதான்ப்பா. நீங்க எங்க மேல அப்பா ஆண்டவரே நாங்க உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாததுனாலதான் ராஜா எங்களுக்குள்ளார இப்படிப்பட்ட தைரியங்கள் இல்லப்பா. இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் இல்ல ஆண்டவரே ஐயா. அநேக முறை உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்ப்பா. உண்மை விட்டு தூரமா இருக்கிறோம் ராஜா. ஆவியில் அனலா இல்லாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ முறை ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை வேதனைப்படுத்தி அப்பா நாங்கள் குளிரா இருந்திருக்கிற ஐயா. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. எங்கள் சபைகளை மன்னிங்க ஐயா, எங்களை மன்னிங்க ராஜா ஐயா. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் ஒரு தைரியம் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. அன்று எலியாவுக்குள்ளார இருந்த அந்த அபிஷேகத்தினால ஐயா அந்த அபிஷேகத்திற்கு முன்பதாய் ஆண்டவரே ராஜா வந்து நிற்க முடிந்தது ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனை. இன்றைக்கு ராஜா ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா சபையின் போதகர்கள் ஆண்டவரே அப்பா அல்லேலூயா. எத்தனையோ உலகத்துல இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன்ஸ் முன்னாடி கையை கட்டி நிக்கிறத நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. கர்த்தரை அறிந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஆண்டவரே விக்கிரங்களை வழிபடுகிற ஜனங்களுக்கு முன்பதாய் கை கட்டி நிற்கிறத கூட நாங்கள் பார்க்கிறோமே ஏசப்பா ஐயா. இந்த நாட்கள் எல்லாம் முடியட்ட ஐயா ஐயா. ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளார இருக்கிறவர் பெரியவர் என்கிற உணர்வு வரும் பொழுது அப்ப எங்களுக்குள்ளார உண்மையிலே கர்த்தர் நீர் வாசம் பண்ணி இருப்பீரானால் நீர் எத்தனை பெரியவர் என்பது ஆண்டவர் அது வெளிப்படுமே ஆண்டவரே. எங்களுக்குள்ளார இருக்கிற அபிஷேகம் அந்த பயத்தை உண்டு பண்ணுமே ராஜா ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியைகள் இந்த நாட்கள்ல நடக்கட்டப்பா. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொரு பேரையும் ஆவியில அனலாக்குங்கப்பா அப்பா. குளிரோடு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போகட்டப்பா ஐயா. எங்கள் சபையில ஆண்டவரே ஆவியில அனல் கொண்டு அப்பா பிரசங்கிக்கப்படணும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளிலும் ஐயா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க ஆளுகை செய்யணும் ஆண்டவரே ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சிஎஸ்ஐ சபைகளிலும் கர்த்தாவே உம்முடைய அக்கினியை போடப்படணும் அப்பா ஆண்டவரே ராஜா. நன்றி அப்பா. அநேக இடங்கள்ல கர்த்தர் நீர் எழுப்புகிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் எழுப்புகிறீரப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா. இன்னும் அப்பா ஐயா அனல் இல்லாது கிடக்கிற ஐயா ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா. உம்முடைய அக்கினி போடப்படட்டும் ஏசப்பாவுடைய அப்பா பரிசுத்த அக்கினி ஆண்டவரே சபைகளுக்குள்ளார ஊற்றப்படட்டும் ஆண்டவரே ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எழும்பி ஐயா கர்த்தருடைய சத்தியத்தை அப்பா உண்மையாய் போதிக்கிற போதகர்களை அப்பா நீங்க எழுப்புங்கப்பா. ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் மாதிரியாய் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்தியத்துல தேறின சபை குடும்பங்கள் ஆண்டவரே சபையில இருக்கிற மற்றவர்களை எழுப்பவும் ஐயா போதகர்களுக்கு ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட அப்பா ஆண்டவரே துணை நின்று ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்வீராக அப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஐயா அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் அப்பா ஆண்டவரே போதகர்கள் ஆண்டவரே ஐயா உண்மையாய் வார்த்தைகளை பேசும் பொழுது அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனையோ மனிதர்கள் எழும்புகிறார்கள் ஐயா ஆண்டவரே. சத்தியத்தை உண்மையாய் போதிக்க ஆரம்பித்தாலே ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே பாஸ்டர்ஸ்க்கு விரோதமாய் எழும்புகிற எத்தனை ஜனங்களப்பா எத்தனை மனிதர்கள் அப்பா சூழ்ச்சிகள் ஆண்டவரே ஐயா. ஒரு பக்கம் பொல்லாங்கன் கொண்டு வருகிற அப்பா சோதனைகள் போராட்டங்கள் அப்பா. இன்னொரு பக்கத்துல ஐயா ஆண்டவரே அப்பா உண்மையை பிரசங்கிக்கிற போதகர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதரின் சூழ்ச்சிகள் ஐயா ஆண்டவரே. இதெல்லாம் அப்பா அழிந்து போகட்டப்பா. இயேசுவின் நாமத்துல சத்தியத்திற்கு தடையாய் நிற்கிற எல்லா மனிதனுடைய சூழ்ச்சிகளும் அப்பா அழிந்து போகட்டும் ஐயா. கர்த்தர் நீங்கப்பா காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர்
எங்கள் சபைகளுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் நீங்க சத்தியத்தை பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க அப்பா. அது எந்த போதகரா இருந்தாலும் ஐயா ஆண்டவரே, போதகருடைய வாயிலிருந்து நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க ஆண்டவரே. சத்தியத்தை ஆண்டவரை வெளிப்பட பண்ணுங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஐயா நாளை தினத்துலப்பா ஆண்டவரே எல்லா சபைகளில் ஆண்டவரே குருதலை ஞாயிறு கொண்டாடுவாங்கப்பா. ஆண்டவரே ராஜா உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே எதற்காக என் தேவனீர் வந்து அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஏதோ ஒரு கடைமுறைக்காக நாங்க பவனி போனோம் ஆண்டவரே சொல்லி அப்பா ஏசப்பா டெக்கரேட் பண்ணோம் சொல்லி ராஜா இதோட முடிந்து போகிறதற்கு அல்லப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் வந்து எங்களுக்காய் மறிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கு ஐயா நாங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆண்டவரே ஐயா அப்பா நரகத்திற்கு நேராய் நாங்கள் போயிட்டு இருந்திருப்போமே ஏசப்பா. எங்களுக்காய் ஜீவனை தந்தவர் நீர் வரலன்னா ஏசப்பா இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டியே இல்லை ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த அப்பா சத்தியத்தை அப்பா உண்மையா எல்லா சபைகளிலும் போதிக்கப்படட்டப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, வாஞ்சியோட வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளார கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஏதோ கடமுறைக்கு ஆண்டவரே ஆலயத்துல வந்து ஆண்டவர் ஆராதிக்க வருகிற அப்பா ஒவ்வொரு ஜனங்களை நீங்க தொடுங்கப்பா. அறியாமை என்கிற இருள்ல இருக்கிறாங்க ஏசப்பா, அறியாமையில இருக்கிறாங்க ராஜா, நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளோ துணிகரத்தோட வருகிறாங்கப்பா ஆண்டவரே ராஜா, நன்றி அப்பா. நீங்க மன்னிங்க ராஜா. உம்முடைய கிருபை உண்டாகட்டப்பா, உம்முடைய கிருபை உண்டாகட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்பா நீங்க மன்னிக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா எந்த மனிதர்கள் அதை குறித்து பேச முடியாதப்பா. நீங்க அவங்கள மன்னிச்சு கிருபைகளை கொடுங்க ஐயா. துணிகரமாய் கர்த்தருடைய சமூகத்துல ஐயா வருகிற ஜனங்களுக்கு கர்த்தாவே அறியாம என்கிற இருளை எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்க. உம்முடைய ஒரு வார்த்தை போதும் ஏசப்பா. ஆண்டவரே ஐயா பலிபீடத்துல இருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அது சத்தியமாய் வந்து அப்பா நீர் இருதயங்களில கிரியை செய்யும் பொழுது அறியாமையில இருக்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படும் ஆண்டவரே, திறக்கப்படும் ஏசப்பா. அன்று எஸ்ரா வேத புஸ்தகத்தை ஆண்டவரே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம் அப்பா ஜனங்கள் இருதயத்துல குத்தப்பட்டவர்கள் அழுதாங்க ராஜா. பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே மனம் திரும்பினாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிரசங்கிக்கிறவர்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு நிற்க கிருபைகளை கொடுங்க ஐயா. எஸ்ரா தன்னை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரோடு இருக்கிற உறவுல இருந்தாரப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர்களை எழுப்புங்கப்பா, எழுப்புங்க ஆண்டவரே. உண்மையாய் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஐயா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்து போதிக்கிற அந்த வார்த்தைகள்ல விடுதலை உண்டாகும் அப்பா. அந்த வார்த்தையில அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவரே. அந்த வார்த்தையில் ஆண்டவர் அறியாம என்கிற இருள் நீங்கப்பா. அந்த வார்த்தையில அப்பா சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கப்படும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை எழுப்புங்கப்பா. அப்பா நாங்க சுத்திகரிக்கணும் ஐயா. ஆமேன் ஆண்டவரே. சபையில போதிக்கப்படுகிற ஒவ்வொரு சபை அப்பா போதகர்களும் சுத்திகரிப்புக்குள்ளார வரட்டப்பா. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமேன் ஆண்டவரே. ஐயா ஏதோ மனிதர்களுடைய பேசுகிற சத்தம் ஏதோ ஒரு ஆராதனை ஆமேன் இன்னொரு குருத்தோலை ஞாயிறு ஆராதனை மெசேஜ்னு சொல்லிட்டு அப்பா ஆண்டவரே அப்பா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருகிறதற்கு அல்ல ஐயா. இந்த நாள்ல கர்த்தர் என்ன பேச விரும்புகிறீர் என்று உம்முடைய பாதத்துல அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை அப்படியே கேட்டு சொல்லுகிற பிள்ளைகளாக கர்த்தாவை எழுப்புங்க. ஆவியில் அனல் கொண்டு இருக்கிற அப்பா போதகர்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே உம்மாலை கூடு ஏசப்பா, உங்களால கூட ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே ஒரு பேதுரு நின்று பிரசங்கித்தா போதும் ஏசப்பா 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்கப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு பேதுருக்கள் இல்லப்பா, இன்றைக்கு பவுல் இல்ல ராஜா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அறியாமை என்கிற இருள்ல அப்பா ஜனங்கள் சிக்கொண்டு இருக்கிறாங்க ஐயா. நீங்க எழுப்புங்கப்பா ஏசப்பா. நீங்க எழுப்புங்க, பேதுருக்களை எழுப்புங்க ஐயா, பவுலை எழுப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் திருச்சபைகள்ல எங்களுடைய ஏசப்பா ஆண்டவரே அப்பா ஏசப்பா சபைகள்ல இருந்து அப்பா நீங்க எழுப்புங்க ராஜா. அப்பா எங்களுடைய சபைகள்ல ஐயா ஆண்டவரே ஆக்கிலாவையும் பிரிஸ்கிலாவையும் போல ஆண்டவரே ஊழியம் செய்கிற குடும்பங்களை எழுப்புங்கப்பா. குடும்பமாய் ஐயா குடும்பமாய் ஆண்டவரே சத்தியத்தை போதிக்கிற பிள்ளைகளை எழுப்புங்க ஐயா. நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உங்களால கூட ஏசப்பா ஒரு அக்கினியை போடுங்கப்பா. எழுப்புதலின் அக்கினியை போடுங்க ராஜா. நன்றி ஆண்டவரே.
நாளை தினத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இருக்கட்டும் அப்பா, வல்லமையான ஆராதனைகள் அப்பா இருக்கட்டும் ஐயா. உம்முடைய வார்த்தைகள் அப்பா அக்கினியாய் வெளிப்படட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்துல அப்பா. குளிரோட அப்பா பிரசங்கிக்கப்பட்ட நாட்கள் முடியட்டும், அனல் கொண்டு ஆவியில் அனல் கொண்டு ஐயா அப்பா பலிபீடத்துல இருந்து வார்த்தைகள் எழும்பட்டும் ஐயா. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வேளையில கூட அப்பா எங்களை நீர் அப்பா உம்முடைய பாதத்தில் எவ்வளோ நேரம் அப்பா ஆண்டவரை காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அப்பா கேட்கணும் என்று அப்பா ஆவலோடு ஐயா வாஞ்சியோடு ஐயா நீர் அழைத்து வந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம்ப்பா. நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா. தேவைகளோடு அப்பா பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஐயா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே கண்ணீரை அப்பா ஏசப்பா ஆண்டவரே அது கண்களில் வடிகிறதற்கு முன்பதாகவே இருதயத்துல ஐயா ஏற்படுகிற அந்த வலிகளையும் வேதனைகளையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயா நன்மைகளை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. நன்றி அப்பா. கர்த்தருடைய அதிசயமான கிரியைகள் விளங்கும் பொழுது ஆண்டவரே அப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய அப்பா ஆண்டவரே அப்பா இருதயம் உண்டாகும் அப்பா. உம்மை விட்டு வழி விலகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தங்களை காத்து கொள்ளுவாங்களே அப்பா நீங்க ஒரு அற்புதமான கிரியைகளை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஐயா இந்த நாள்ல அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே அப்பா. ராஜா நீங்க கிரியை செய்யுங்கப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வெட்கப்பட்டு நிற்கிற இடத்துல தகப்பனை தலையை உயர்த்துகிற தேவன் நீர் அல்லவா அப்பா. உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணுங்க தகப்பனே. உம்முடைய கிரியை விளங்க பண்ணுங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஆமேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா எந்த அப்பா வாயிலிருந்து ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகளை நிந்திக்கப்பட்ட வார்த்தைகள் வந்ததோ, வெட்கப்படுத்தின வார்த்தைகள் வந்ததோ ஐயா அதே வாயிலிருந்து தகப்பனே ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்கிற வார்த்தையை ஆண்டவரே நீர் புறப்பட பண்ண போகிறதற்காக நன்றி அப்பா. ஆமேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வேலையை நீர் கொடுத்து உயர்த்த போகிறது தயவுக்காக நன்றி. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா அப்பா. ஆமேன். எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே கூடும், எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாதீங்க. ஆமேன். கர்த்தர் வேலை கொடுக்க போகிறார். ரபூலி ரீதி நஷலரபா. ஆமேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல கர்த்தர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. அதிசயமான கிரியைகளை நீங்க விளங்க பண்ணுகிறதற்காக நன்றி. நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஐயா நன்றி இயேசுப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆமேன் தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இன்னும் ஆண்டவரே ஐயா வேதனைகளோட கண்ணீரோட இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் குடும்பத்துல இருக்கிற பாரங்களின் நிமித்தமாய் கடன் பாரங்கள் ஆண்டவரே அப்பா ஐயா ஸ்தோத்திரம் அப்பா இதெல்லாம் ஆண்டவரே விடுதலை ஆக்க அப்பா எங்கள் தேவனாலே கூடும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. அசைவுறக்கூடாதப்பா. அசைவுறக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல ஐயா அசைவுறாதபடிக்கு கட்டப்பட கர்த்தர் நீங்க அப்பா காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. தேவாதி தேவனுடைய கரம் ஆண்டவரே அற்புதமான கிரியைகளை செய்யட்டும் ஐயா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஆமேன் ராஜா. நன்றி சப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆமேன். வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்மாக்களை ஆண்டவரே ஐயா நீங்க குளிர பண்ணுகிற கர்த்தரப்பா. ஹல்லேலூயா. அநேக நாட்களாய் ஆண்டவரை காத்திருந்து ஆண்டவரே கண்ணீரோட ஏக்கத்தோட அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஏங்கி போய் இருக்கிற உள்ளங்களுக்கு தகப்பனே ராஜா நீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய பண்டக சாலையிலிருந்து ஒரு காற்றை புறப்பட பண்ணுவீராக ராஜா. ஆமே
ஆமேன் அப்பா. அந்த ஒரு காற்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஐயா காடைகளை கொண்டு வந்து குவிக்குமே தகப்பனே. ஆமேன் ஆண்டவரே, உம்முடைய காற்று உண்டாவதாக. ஐயா ஸ்தோத்தரிக்கிற உம்முடைய நன்மைகளை உம்முடைய கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்முடைய நன்மைகளை அப்பா, நீங்க கொடுக்கிற நன்மைகளை உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே அப்பா, நீர் உம்முடைய பண்டக சாலையிலிருந்து காற்றை புறப்பட பண்ணுவீராகப்பா. ஆமேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஐயா நன்றி இயேசுப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க அப்பா. ஆமேன் ஆண்டவரே, ஐயா உமக்கு நன்றி நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா அப்பா, நீங்க அப்படியே ஆசீர்வதிங்க ராஜா. கிருபையா இறங்குங்க அப்பா, கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் அல்லவா ராஜா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா நீங்க கொடுக்காம ஆண்டவரே ராஜா, நாங்கள் யார் இடத்துல செல்வோம் அப்பா, நாங்கள் யார் இடத்துல கேட்போம் ஆண்டவரே. அப்பா உண்மை அல்லாமல் ஆண்டவரே அப்பா, நன்மை செய்கிறதற்கு எங்களுக்கு இந்த உலகத்துல ஒருவரும் இல்லப்பா. அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ராஜா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே அப்பா, உண்மையே நம்பி அப்பா கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி நம்பி இருக்கிற ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த நாள்ல நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. நீங்க வழிகளை திறந்து கொடுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி அப்பா. பலவீனங்களை மாற்றுங்க ஐயா, சுகத்தை கொடுங்க ராஜா. நன்றி ராஜா. வார்த்தையினால சுகம் உண்டாகட்டும் தகப்பனே, வார்த்தையினால சுகம் உண்டாகட்டும்ப்பா இயேசுவின் நாமத்துல. ஐயா இயேசுவின் நாமத்துல ரிப்போர்ட்ஸ் நார்மல் ஆவதாக, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல் ஆகட்டும் ஐயா. நன்றி ராஜா. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் இயேசுப்பா. வார்த்தையினால அப்பா, வார்த்தையினால சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல, வார்த்தையினால சுகம் உண்டாவதாக அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா அப்பா, உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆமேன் ஆண்டவரே ராஜா, உமக்கு நன்றி நன்றி அப்பா. நீர் செய்கிற இதை தடுக்கிறதற்கு ஒருவனும் இல்லப்பா. ஆமேன் ஆண்டவரே, உம்முடைய கைகள் குறுகவில்லப்பா. ஹல்லேலூயா. நீர் செய்வதை தடுக்கிறதுக்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. ஆமேன். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல உம்முடைய கரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பராக்கிரமம் செய்யட்டப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பராக்கிரமம் செய்யட்டப்பா. இந்த நாளில் உம்மை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யட்டும் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாகப்பா, கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்துல அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்துல நின்று ஐயா நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய வலதுகரம் இந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே உயர்ந்திருப்பதாக. கர்த்தருடைய வலதுகரம் அப்பா பராக்கிரமம் செய்யட்டப்பா. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ஏசப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் அப்பா. உம்முடைய கரத்துல வல்லமை உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படி ஐயா ஒவ்வொருவரையும் சாட்சியை நிறுத்துங்கப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா, நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஐயா நாங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா, உம்மை நம்பி நிற்க இன்னுமாய் அப்பா தைரியம் கொள்ள பலன் தாங்கப்பா, கிருபை தாங்க. சத்தியத்தை அறிந்து கொண்டு விடுதலையாக கிருபை தாங்க. இந்த சத்தியமே வெளிச்சம்ப்பா, இந்த சத்தியமே விடுதலை கொண்டு வரும்பா, இந்த சத்தியமே எங்க வாழ்க்கையை நடத்தும்ப்பா. இந்த சத்தியம் தான் ராஜா எங்களை நித்தியத்திற்கு நேராக அழைத்து செல்லும்பா. இந்த சத்தியம் தான் ஆண்டவரே ஐயா எங்கள் கண்களில் இருக்கிற ஐயா ஆண்டவரே அப்பா அப்பா அறியாமை என்கிற இருளை எடுத்து போடும் ஆண்டவரே. இந்த சத்தியத்துல இன்னும் பலப்பட எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா ஆயத்தப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்க. கேட்ட வார்த்தைகளை ஒன்றும் சத்துருவானவன் எடுத்து போடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராக. கர்த்தருடைய கரத்துக்குள்ளார நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே. ஒரு விசை கூட நாளைக்கு நடக்க போற எல்லா பிரயாசம் ஆசீர்வதிங்க. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆமேன் ஆண்டவரே. கர்த்தாவே கிரியை செய்வீராக. அம்மா ஆமேன் ஆண்டவரே. எழுப்பதில்லை அப்பா ஆண்டவரே, எங்கள் சபைகள் நிற்கணும், எங்கள் சபைகள் நிற்கணும் ஐயா. கடைசி கால எழுப்பதில்லை அப்பா, எங்கள் சபைகள் பங்கு பெறணும்ப்பா ஆண்டவரே. அதற்கு நேராக சபையை ஆயத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமேன் அப்பா. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்துகிற ஐயா, குற்றங்களை குறைவுகளை மன்னிங்கப்பா. எல்லா மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறாப்பா. நீர் மாத்திர பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் முழு உண்மையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். மட்டும் கர்த்தர் கூட இருந்தாரு, வார்த்தைகளை தந்தாங்க. வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையை தைரியத்தை நாம் அந்த விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது இருக்கிறது. விசுவாசத்திற்காக தைரியமா நம்ம போராடினால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால விசுவாசம் கலைந்து போகாதபடிக்கு நமக்கு போதித்தவர்கள், நமக்கு கற்று தருகிறவர்கள், நாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டோமே அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து 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 நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கண்டிப்பாக செய்வார். அதற்கு நம்மளை கர்த்தருக்குள்ளால நம்ம காத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு முன்